ஈரோடு நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் தமிழலைகள் மன்றம் சார்பாக நடைபெறுகின்ற தொடர் நிகழ்வான இணையவழி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் தமிழ்துறையினுடைய சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலகட்டத்தில் கடந்த 6 மாதமாக எமது தமிழ்துறை முத்தமிழில் இயல் இசை என்கிற 2 பொருளிலும் பல்வேறு கருத்தரங்கங்களை நிகழ்த்தியிருந்தாலும் கூட நாடகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதுவரை நடைபெறவில்லையே என்கிற பெரும் இயக்கம் எங்களுக்கும் எங்கள் கல்லூரி சார்ந்திருக்கக்கூடிய முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் இருந்தது. அந்த பெரும் இயக்கத்தினை நிறைவு செய்கிற விதமாக நற்றமிழும் நாடகமும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் இணையவழி கருத்தரங்கமானது நடைபெற உள்ளது. உள்ளபடியே எங்கள் தமிழ்துறைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாடகம் சார்ந்திருக்கக்கூடிய 3ஆம் தமிழாக இருக்கக்கூடிய அதை 3ஆம் தமிழிலும் நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி இந்த நேரத்தில் எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு நல்லதொரு வரவேற்புரையினை வழங்குவதற்காக எமது கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியரும் ஏன் என்கிற கேள்வியை எப்போதும் முன்வைத்து துறையினுடைய வளர்ச்சிக்கும் புதியதொரு முயற்சிக்கும் வித்திடக்கூடிய எனது ஆர்வீர் நண்பர் முனைவர் மா ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் அலைகள் தமிழ் மன்றத்தின் 10வது தொடர் நிகழ்வாக அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள உங்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு நிகழ்வு நடத்தப்படுகின்ற பொழுது அந்த நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளரை முன்னிலைப்படுத்தி அவரை வரவேற்பது மரபு. ஆனால் அந்த மரபை இன்று நான் உடைக்க இருக்கிறேன். இன்றைய விழா நாயகனாக அல்லது நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை நான் முதலில் வரவேற்பது இல்லை. அதற்கான காரணம் இந்த வரவேற்புரையினுடைய நிறைவில் உங்களுக்கு புரிய வரும் என்று சொல்லி, தமிழ்துறையின் சார்பாக எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து நம்மை ஊக்கப்படுத்தி வரக்கூடிய நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் அத்துணை நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். இன்று அவருடைய பணிச்சுமையின் காரணமாக தாமதமாக வருவதாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது இணைப்பில் இல்லை என்று சொன்னாலும் இந்த நிகழ்வில் இடையில் கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நமக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய முதல்வர் பெருந்தகை அவர்களையும், அதே சமயம் தொடர்ந்து நம்முடைய உழைப்புக்கும் செயலுக்கும் ஒத்துழைப்பு நல்கி வரக்கூடிய நமது கல்லூரியினுடைய நிர்வாக அலுவலர் திரு வேசா சீனிவாசன் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்விற்காக பல்வேறு வகையில் பணியாற்றி நம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய தமிழ்துறையினுடைய தலைவர் மற்றும் எனது துறை பேராசிரியர் நண்பர் பெருமக்கள் அனைவரையும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் இன்றைய சிறப்பு நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஏன் சிறப்பு விருந்தினரை முன்னிலைப்படுத்தி வரவேற்கவில்லை என்று சொன்னால், ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடைபட்டுக் கொள்ளக்கூடிய நிலையில் அவர் இல்லை. தமிழ் இலக்கியம் எத்தனையோ பரிமாணங்களில் வளர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மிடம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தூய நெஞ்ச கல்லூரியில் தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர். இது மட்டுமே அவருடைய அடையாளமாக இல்லை. முனைவர் கி பார்த்திபராஜா ஐயா அவர்கள் எப்போதும் ஆய்வு சிந்தனையோடு தமிழ் இலக்கிய உலகத்திலே வலம் வரக்கூடிய சமகால பெருந்தகையாக பார்க்கக்கூடிய பெருமைக்குரியவராக தலை சிறந்த ஆளுமையாக நம் கண் முன்னே விரிகிறார். அது மட்டுமல்ல, ஆளுமை திறன் வளர்ச்சிக்கு நாடகத்தை பயன்படுத்தலாம் என்ற முன்னிறுத்தலோடு நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர். மார்க்சிய வெளிச்சத்தில்
அம்பேத்கரின் வழிகாட்டுதலில் பெரியாரின் கைத்தடி நீட்டப்பட்ட தடத்தில் பயணிப்பதை பெருமையாக கருதுகிறேன் என்ற சிந்தனைக்கு சொந்தக்காரராக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வது என்பது தனியாக இருந்தாலும் இன்றைய பெருந்தகை ஏறத்தாழ 25 புத்தகங்களையும் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதிய பெருமைக்குரியவராக இருக்கிறார். நான் இப்போது சொல்லக்கூடிய சில வாசகங்கள் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த வாசகத்திற்கும் அந்த அறிமுகத்திற்கும் என்ன தொடர்பு என்பது இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் புரியும் என்பதை சொல்லி, அவருடைய முதல் புத்தகமாக பாரதி கடந்த நூற்றாண்டு கவிஞன் பற்றிய மதிப்பீடு என்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் தன்னுடைய எழுத்துருவாக்கத்தை தொடங்கிய பெருந்தகை சுழல் போல தொடர்ந்து தனது எழுதுகோளால் சுழன்று கொண்டே இருக்க, அவருடைய சிந்தனை ஓட்டத்தால் திறக்கப்பட்ட புதிய வாசல்கள் நம் கண்ணுக்கு தெரிய அங்கே புதிய ஒளி பிறந்தது. அப்படிப்பட்ட புதிய ஒளியை பாய்ச்சிய பெருமைக்குரிய பெருந்தகை சங்ககால சமூகவியலை ஆராய்ந்து மரபு இலக்கியங்களை மறுவாசிப்புக்கு உட்படுத்தி சமூக இலக்கிய பயணத்தில் அவரது சமூக இலக்கிய பயணத்தில் தமிழின் தடமும் புரிய வைத்திருக்கக்கூடியவர், அதே சமயம் தமிழுக்கான தடத்தையும் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை என்பதை சொல்லி, முனைவர் கி. பார்த்திபராஜா ஐயா அவர்களை இந்த நல்ல நிகழ்விற்கு வருக வருக என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் அன்பு கலந்து வரவேற்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரையினை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு தமிழ் துறையினுடைய சார்பாக நன்றி. அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினரை பற்றியான ஒரு அறிமுகம். வழக்கமாக இன்றைய நிகழ்வு நடைபெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த ஒரு நபர் எங்கள் தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் அனுராதா அம்மையார் அவர்கள். என்று சொன்னால் கடந்த ஒரு மாதமாக இந்த நிகழ்வு நடத்த வேண்டும் என்று பல்வேறு வகையில் நிகழ்வு நடைபெறுவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த அம்மையார் அவர்கள் சிறப்பு விருந்தினரை பற்றியான அறிமுகத்தை சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா. அனுராதா அம்மையார் அவர்கள் சிறப்பு விருந்தினரை பற்றியான ஒரு அறிமுகத்தினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற அவ்வை பாட்டியின் அமுத மொழியும் இன்றும் என்றும் உலகம் தலைவணங்கி ஏற்று போற்றிடும் கருத்து பெட்டகமாக திகழ்ந்திட காண்கின்றோம். இத்தகைய பண்பாட்டு நாகரிக உயர் மொழியின் சொந்தக்காரனான தமிழனின் சீரிய அடையாளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் வெற்றி கண்டு தமது சொல் திறத்தாலும் அடையாளப்படுத்தும் நூல்களின் வரலாறுகளையும் நிகழ்வுகளையும் ஆய்வு நோக்கோடு கருத்தமைப்பட எடுத்து கூறுவதில் காண்போரின் உள்ளம் கொள்ளை கொண்டவருமான நமது சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் கி. பார்த்திபராஜா அவர்கள். 10 நாட்கள் 10 நூல்கள் அறிமுகத்தில் நமக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டியாக தோழமையாக கிடைத்தவர் நமது சிறப்பு விருந்தினர். ஐயா அவர்களின் குணத்திற்கு பொருத்தம் எதுவெனில் அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன் சொலனாக பெறின் என்ற குரலேயாகும். அதாவது முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் என்பதை தனது அடையாளமாக கொண்டவர். இத்தகு தகைமையினரை அறிமுகம் செய்வதில் அடியேன் பெருமையடைகின்றேன். தமிழ் பேராசிரியர் என்பவர் ஆசிரியர் பணி என்பதை கடந்து பல்வேறு தளங்களில் செயல்பட வேண்டிய ஒருவர் என்பதை தன் இயங்கியலின் வழியாக தொடர்ந்து அடையாளப்படுத்தி வருபவர் நமது சிறப்பு விருந்தினர். வானம் பார்த்த பூமி, கருவக்காட்டு பிரதேசம், தண்ணீரில்லா காடு என பலவிதமாக அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருவாக்கோட்டையில் பிறந்தவர் முனைவர் கி. பார்த்திபராஜா அவர்கள். பெருவாக்கோட்டை, மங்களக்குடி, ஓரியூர் ஆகிய இடங்களில் பள்ளி கல்வியையும், காரைக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலை பள்ளியில் உயர்நிலை வகுப்பையும்,
மூவி மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை வகுப்பையும் நிறைவு செய்தவர். காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டத்தையும், சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். தற்போது திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியின் தமிழ் மற்றும் முதுகலை ஆய்வுத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். பேராசிரியர் கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களால் பெறாமகன் என்று கொண்டாடிய பெருமைக்குரியவர். அறிவு கடலை அருகிருந்து தரிசிக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததை எண்ணி இன்றும் நெகிழ்பவர். சமகாலத்தில் பாரதியை எவ்வாறு மதிப்பிடுவது என்ற நூலினை 2001 வெளியிட்டார். இது ஐயா அவர்களின் முதல் ஆய்வு நூலாகும். ராமாயண ஒயில் நாடகம் என்னும் தலைப்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ஒயிலாட்டத்தை பதிவு செய்து நூலாக வெளியிட்டார். இசைக்கலைஞர்களோடு பயணப்பட்ட அனுபவம் காயாத கானகத்தே என்னும் நூலாக மிளிர்ந்தது. நாடக கலைஞர்கள் ஒப்பீடு நூலும், பிரதியிலிருந்து மேடைக்கு என்ற நாடகங்கள் குறித்த ஆய்வு நூலும் பெரும் வரவேற்பை பெற்றவைகள். இவற்றோடு திறக்கப்பட்ட புதிய வாசல்கள் என்ற நவீன நாடகங்கள் குறித்த கட்டுரை தொகுப்பு நூலும், 20ஆம் நூற்றாண்டு தமிழியல் ஆய்வு, 20ஆம் நூற்றாண்டு தமிழியல் ஆய்வில் தேப்போ மீ சங்ககால செவ்வியல் மரபிலக்கியங்கள் குறித்த மறு விசாரணை, கவிதை முதல் கம்பன் வரை முதலான நூல்களும் வெளிவந்தன. தமிழ் மொழி அரசியல் என்னும் நூல் தமிழ் ஆய்வுலகத்தின் கவனத்தை ஈர்த்த நூல். ஏராளமான ஆய்வு குறிப்புகளோடு தமிழுக்கும் வடமொழிக்குமான கருத்து முரண் உருவாகி நிலை பெற்ற வரலாற்றையும், பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோரின் மொழி சிந்தனைகளையும் விரிவாக பேசும் நூல் இது. தமிழ் நவீன நாடகத்துறையிலும் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. தமது கல்லூரியில் மாற்று நாடக இயக்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்து மாணவர்களுக்கு நாடக பயிற்சி அளித்து வருகிறார். நாடக ஆக்கங்கள், அளிக்கைகள், ஆய்வுகள், நூல்கள் என தனது களத்தை அவர் இன்னும் விரிவாக்கி இருக்கிறார். ஆளுமை திறன் வளர்ச்சிக்கு நாடகத்தை பயன்படுத்தலாம் என்ற கருத்துருவத்தை அடிப்படையாக கொண்டு கல்லூரிகள், பள்ளிகளில் நாடக பயிற்சிகளை அளித்து வருகிறார். கல்வியில் நாடகம், வளாக அரங்கு என்னும் புதிய தளங்களில் அவரது செயல்பாடுகள் விரிந்து செல்கின்றன. ஐயாவுடைய வெளியீடுகள் 25 நூல்கள், கட்டுரைகள் 100க்கும் மேற்பட்டவை. நூல்கள்: பாரதி கடந்த நூற்றாண்டு கவிஞன் பற்றிய மதிப்பீடு 2001 ராகாசனுடைய பதிப்பகத்தால் வெளிவந்தது. சுழல் சிறுகதைகள் 2002 ராகாஸ், சென்னை. வாய்மொழி வரலாறு இணை பதிப்பாசிரியர் 2002 பெங்களூர் பதிப்பகம். நாட்டார் சாமிகள் இணை பதிப்பாசிரியர் 2002 காவியா பதிப்பகம், சென்னை. ராமாயண ஒயில் நாடகம் இணை பதிப்பாசிரியர் 2003 ராகாஸ், சென்னை. பிரதியிலிருந்து மேடைக்கு 2005 தோழமை பதிப்பகம், சென்னை. காயாத கானகத்தே 2006 போதிவனம், சென்னை. இலக்கம் 4 பிச்சிப்பிள்ளை தெருவில் இருந்து 2007 மதுரை. 20ஆம் நூற்றாண்டு தமிழியல் ஆய்வு வரலாறு 2009 திருப்பத்தூர். தமிழ் மொழி அரசியல் 2010 நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். 20ஆம் நூற்றாண்டு தமிழியல் ஆய்வியல் தேப்போமி 2012 நியூ செஞ்சுரி புத்தகம். நெடும் பயணம் 2013 ஆதி பதிப்பகம், திருவண்ணாமலை. திறக்கப்பட்ட புதிய வாசல்கள் 2013 போதிவனம் பதிப்பகம். புதிய ஒளி ஜீவா பதிப்பகம், நாடகங்கள். படித்தேன் ஜீவா பதிப்பகம், கட்டுரைகள். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கடிதங்கள், பாரதி புத்தகாலயம். மரபிலக்கியங்கள் ஓர் மறு வாசிப்பு, ஆதி பதிப்பகம், திருவண்ணாமலை. சங்ககால சமூகவியல், ஆதி பதிப்பகம். சமூக இலக்கிய பயணம், ஆய்வு கட்டுரைகள், போதிவனம். திருக்குறள் எளிய உரை, பாரதி பதிப்பகம். ஆய்வு மலர்கள், கட்டுரைகள், பருதி பதிப்பகம். அறிஞர் அண்ணா வரலாறு, பாரதி பதிப்பகம். பண்பாட்டு தளத்தில் திருமணம், பாரதி புத்தகாலயம். தமிழ் கலைமணிகள், கட்டுரைகள், பாரதி புத்தகாலயம். பாரதி நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம். இவ்வாறாக 25 நூல்கள் ஐயாவால் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
இத்தகு வரிசையை காணும் பொழுது எனக்கு நினைவிற்கு வருவது ஒன்றுதான். அது, நீ எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் புத்தகம் படிக்க நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கன்பூசியஸின் கருத்தே. இத்தகைய கருத்தினை சொல்லாமல் சொல்கிறவர் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். இத்தகைய மாண்பமை கருத்து கொண்டவரான ஐயா அவர்களை நற்றமிழும் நாடகம் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றிட அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா. சிறப்பு விருந்தினரை பற்றியான ஒரு நீண்ட நெடிய அறிமுக உரையை வழங்கிய தமிழ்துறை பேராசிரியை அவர்களுக்கு நன்றி. நன்றி. கடந்த 6 மாதமாக இந்த கொரோனா உலகையே புரட்டி போட்டிருக்கின்றது. ஆனால் மறுபுறம் என்னவென்று சொன்னால், இந்த இணைய வழியாக அறியப்படாத தமிழ் இலக்கியங்களை பற்றியும் உலகில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அனைவரையும் ஒரு சேர இணைப்பதற்கான ஒரு இணைப்பு பாலமாகவும் இந்த கொரோனா இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஐயா அவர்களை ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக இணைய வழியாகத்தான் நான் சந்தித்தேன். 10 நாட்கள் 10 நூல்கள் என்ற தலைப்பில் ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தினார். அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது கொரோனா ஒருபுறம் நமக்கு துயரத்தை கொடுத்தாலும் கூட இலக்கியமாய் தமிழ் கூறும் நல்லுலகத்தை இணைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது என்பதை என்னால் எண்ணி பார்க்க முடிந்தது. ஐயா அவர்கள் வார்த்தையால் வசப்படுத்தக்கூடியவர். இன்றைய தினம் எங்கள் கல்லூரியில் வருகை புரிந்து நற்றமிழும் நாடகமும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்துள்ளார். அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு தமிழ்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். அந்த மாகவி எங்கெங்கோ மறைந்து நிற்பான் என்று மனப்பால் குடித்து வந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். கவி தவழ்ந்தோடிய காலடி மண்ணையும் கண்டும் வந்தேன், முன்பு கொண்டும் சென்றேனா. கவி தவழ்ந்தோடிய காலடி மண்ணையும் கண்டும் வந்தேன், முன்பு கொண்டும் சென்றேன். அவன் 100 ஆண்டு கவியரங்கில் பாடி வந்தேன், இங்கு பாட வந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். அந்த மாகவி எங்கெங்கோ மறைந்து நிற்பான் என்று மனப்பால் குடித்து வந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டு கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன், இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன். இனிய நண்பர்களே, தன்னுடைய கல்லூரியின் சார்பிலே நடக்கக்கூடிய இந்த இணைய வழி கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இங்கே உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்கள் என்னை பற்றி பலபட சொல்லி இருக்கிறார்கள். மேடம் அனுராதா மேடம் இவ்வளவு விரிவாக இன்றைக்கு சொல்லுவார் அப்படிங்கிறத அவங்க காலையில எனக்கு சொன்ன போது நான் சொன்னேன், மேடம் ரொம்ப சுருக்கமாக நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா
நான் என்ன பேச போகிறேன் என்று கேட்டுதான் அவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், நீங்க எழுதியிருக்கிறதெல்லாம் நாங்க சொல்லணும், எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, இங்கே அவர்கள் என்னுடைய பெருமைகள், என்னுடைய எழுத்துக்கள் என்று பட்டியலிட்டு காட்டினார்கள். நான் உண்மையிலேயே என்னுடைய ஆசிரியர்களை பார்த்து தான் நான் வியக்கிறேன். கடலளவு படித்த, கடலளவு சிந்தித்த மாபெரும் ஆசிரியர்களுடைய காலடியிலே இருந்து தமிழ் கற்றவன் என்கிற பெருமைதான் எனக்கு. வாழ்நாளுக்குள்ள உள்ளாக என்னுடைய ஆசிரியரை போல, அவர் படித்ததை போல அதுல ஒரு 10% படித்துவிட முடியுமா என்ற ஏக்கம் தான் எனக்கு. கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களிடம், ஈழத்து பெரும் பேராசிரியர், தமிழ்நாட்டுக்கு அவர் வருகை தரு பேராசிரியராக உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வந்தபோது ஒரு 2 ஆண்டுகள் அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. மனிதர் எவ்வளவு படித்திருக்கிறார், உடல் நல குறைவு இருந்த போதிலும் கூட, உடல் உபாதைகள் முழுவதும் நிறைந்திருந்த போதிலும் கூட அவர் படித்துக் கொண்டே இருந்தார். நான் படித்து சொல்லிக் கொண்டே இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மேதைகளோடு இருக்க கிடைத்த வாய்ப்பு, பழக கிடைத்த வாய்ப்பு என்பது பெரிது என்று நான் கருதுகிறேன். எனவே என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளை மனம் மொழி மெய்களால் நான் முதலிலே வணங்கி மகிழ்கிறேன். இங்கே நாடகம் குறித்து பேச வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். ஒரு கூத்துக்காரனாக, ஒரு நாடகக்காரனாக, ஒரு நவீன நாடக கலைஞனாக தொடர்ந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்னை அழைத்து நற்றமிழும் நாடகமும் என்னும் தலைப்பிலே உரையாற்ற பணித்திருக்கிறார்கள் தமிழ்துறையினர். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. நண்பர்களே, நற்றமிழும் நாடகமும், தமிழை முத்தமிழ் என்கிறோம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்கிறோம். இந்த இப்படிப்பட்ட பகுப்பு என்பது உலகத்திலே வேறு எந்த மொழிக்கும் இருக்கிறதாக தெரியவில்லை. தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி என்ற நூலினை எழுதியிருக்கக்கூடிய ஏவி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள், இந்த முத்தமிழ் என்பது வெறும் பாகுபாடல்ல, இது தமிழுக்கே உரிய தனித்துவ தத்துவ கருத்து என்கிறார். இப்படி முத்தமிழாக, மூன்றாக தமிழை பார்ப்பது என்பது தமிழினுடைய தத்துவம் என்கிறார். எனவே அந்த தமிழினுடைய தத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக நாடகம் இருக்கிறது. இயல் என்பது எழுதப்படுவது, படிக்கப்படுவது, பேசப்படுவது. இசை என்பது இசைக்கப்படுவது, பாடப்படுவது. இந்த பேசப்படுவதும் பாடப்படுவதும் இணைந்துதான் நாடகமாகிறது. இன்னும் கூடுதலாக மெய்யிலே விரல்பட மெய்ப்பாடுகளை தோற்றுவித்து ஒருவன் பாடவும், பேசவும், அசையவும், ஆடவும் செய்தால் அது நாடகமாகிறது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே இந்த நாடகத்தினுடைய தன்மையை மிகச் சிறப்பாக உள்வாங்கிக் கொண்ட இலக்கியங்கள். ஒரு உலகத்தில் ஆகச் சிறந்த இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவற்றில் இந்த நாடகத்தன்மை, டிராமட்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்பதான் அது மிகச்சிறந்த இலக்கியமாகும். நீங்கள் அது உலகத்தினுடைய எந்த கவிஞனாக இருந்தாலும் சரி, எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது ஷெல்லியாக இருந்தாலும் சரி, மில்டனாக இருந்தாலும் சரி, அல்லது புனைகதை படைப்புகளிலே பெரிய பெரிய படைப்புகளை தந்த டால்ஸ்டாயா இருந்தாலும் சரி, டாஸ்டாவ்ஸ்கியா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த விதமான படைப்பாளியாக இருந்தாலும் அவருடைய படைப்புக்குள்ள ஒரு நாடகத்தன்மை என்பது இருக்கும். பேசும்போதும் ஒரு நாடகத்தன்மையோடு பேசும்போதுதான் அந்த பேச்சு நம்மை நெருக்கமாக்குகிறது, பிணிக்கிறது. இன்னும் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், சிறந்த பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. பிணைக்க வேண்டும், கேட்பவர்களை பிணைப்பது, இணைப்பது. இப்ப இணைப்பதுங்கிறதுக்கு சொற்கள் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்ல,
அந்த சொற்களை எவ்வளவு லாபகமாக பயன்படுத்துகிறோம் என்கிற போதே அதில் நாடகம் வந்து விடுகிறது. பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே பேசினா அது எடுபடாது. பிஜேபியினுடைய கோல்டன் பீச்ல அப்படியே அசையாம ஒருத்தர் கையில வேலை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் நிப்பான், அசையவே மாட்டான். அப்படி நின்ற தோரணையில் ஒருவர் 1 மணி நேரம் பேசினா கேட்க முடியாது. ஆனால் இந்த பேச்சிலே ஒரு ஏற்ற இறக்கம், மாடுலேஷன் சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குமானால் அதுதான் அதை கவனிக்க வைக்கிறது. எனவே இந்த பிணித்தல் என்பது அதுதான். எனவே நாடகம் என்பது நமக்கு நெருக்கமாக எப்படி ஆகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிணைக்கும் தன்மை நாடகத்திலே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தின் ஆகச் சிறந்த இலக்கியங்கள் எல்லாம் நாடகத்தன்மை கொண்டவை. அது கவிதையாக இருக்கலாம், அல்லது கதையாக இருக்கலாம், காப்பியமாக இருக்கலாம், எல்லாமே நாடகத்தன்மை உடையவை. நம்முடைய சங்க இலக்கியங்கள் அற்புதமான நாடகங்கள். அகநானூற்றுல ஒரு பாட்டு இருக்கு. அண்ணாய் வாழி வேண்டன்னை நின்மகள் பாலும் உன்னாள் பழங்கண் கொண்டு மேனி நனி பசந்தனல் என வினவுதி அதன் திறம் யானும் தெற்றென உணரேன் என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. அறத்தோடு நிற்றல். அறத்தோடு நிற்றல்னா என்ன? தலைவியினுடைய உடலில் ஏதோ மாறுபாடுகளை அவதானிக்கிறாள் செவிலித்தாய். தலைவி முன்ன மாதிரி இல்ல. பருவமடைந்த இந்த பெண் இப்போது சரியா சாப்பிட மாட்டேங்கிறார், சரியா தூங்க மாட்டேங்கிறார், எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு அப்பப்போ உட்கார்ந்துக்கிறார். கேட்ட கேள்விக்கு 1 வார்த்தை 2 வார்த்தையில பதில் சொல்றார். அந்த பதிலும் நம்ம ஒண்ணு கேட்க அவ ஒண்ணு பதில் சொல்றார். இப்படி அவள் தன் வசம் இல்லை என்பதை பார்த்த செவிலித்தாய் இந்த சூட்சுமத்தை, ஏன் இப்படி இருக்கிறாள் என்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்காக தோழியிடம் கேட்கிறாள். தோழி இப்போ பதில் சொல்றார். அண்ணாய் வாழி வேண்டன்னை, அன்னையே நீ வாழ்க, நின் மகள் பாலும் உண்ணாள், உன்னுடைய மகள் பால் அருந்த மாட்டேன் என்கிறாள். மேனி நனி பசந்தனள், அவளுடைய உடம்புல கொஞ்சம் பொலிவு மங்கி விட்டது, அப்படியே கொஞ்சம் கருத்து போயிட்டான்னு சொல்றோம்ல. கருப்பு என்பதுலயும் ஒரு நல்ல மினுமினு ஒரு கருப்பு இருக்கு, அழகான கருப்பு இருக்கு. எனவே நிறம் வெண்மையாக இருக்கிறோமா கருப்பாக இருக்கிறோமாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த தோலில் சத்து இருக்கிறதா, தோலில் வனப்பு இருக்கணும். கருப்புக்கு ஒரு அழகு உண்டு. ஆனால் அப்படி மெலிதாக மங்கி போறது, நிறம் மங்கி போறது, அதனாலதான் வெளுத்து போறதுன்னு சொல்றோம். வெள்ளை வெள்ளையர்னு ஆகிறதும் சோகைதான். பாலும் உன்னால் மேனி நனி பசந்தனள் என வினவுதி என்று கேட்கிறாயே அன்னையே, அதன் திறம் யானும் தெற்றென உணரேன், எனக்கும் தெரியாதுமான்னு சொல்லிட்டான். அம்மா கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு. அதோட நிறுத்தல. ஏன்னா அதோட நிறுத்த மாட்டா தோழி. ஏனென்றால் தலைவியினுடைய உடலினுடைய மாறுபாட்டுக்கான காரணத்தை லேசா அன்னையிடம் கோடி காட்ட வேண்டியது தோழியினுடைய கடமை. எனவே தோழி சொல்லுகிறாள், அன்னையே வாழ்க, நின் மகள் பாலும் உண்ணவில்லை, பழங்கண் கொண்டு மேனி நனி பசந்தனள் என வினவுகிறாய், அதன் திறம் யானும் தெற்றென உணரேன், எனக்கும் தெரியாதுமா. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு உன்னுடைய மகளாகிய தலைவியும் நாங்களும் தோழிமார்களும் பூப்பறித்து விளையாடி சுனையிலே குடைந்து பாயம்பாடி விளையாடுவதற்காக மலைப்பகுதிக்கு போனோம். இப்படி மலைப்பகுதிக்கு போகிற போது வழியிலே ஆங்காங்கே வேங்கை மரங்கள் நின்றிருந்தன. வேங்கைனா புலி. புலியினுடைய மஞ்சள் நிறத்துல பூ பூக்கும், அதனாலதான் அந்த மரத்துக்கு வேங்கை மரம்னு பேரு. அப்படி ஒரு பருவத்துல மரம் முழுவதும் பூ பூத்து அப்படியே உதிர்ந்து கிடக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மரத்துக்கு கீழே ஒரு மஞ்சள் கம்பளி விரித்ததை போல இருக்கும். அப்படியே பூக்கள் விழுந்து 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 மஞ்சள் படுக்கை விரித்ததை போல இருக்கும். அப்படி நடந்து போகிற போது ஒரு இடத்துல ஓரிடத்தில் ஒரு பாறை கிடக்கிறது. அந்த பாறையின் மீது வேங்கை மலர்கள் கொட்டி கிடக்கின்றன. எனவே தரையிலிருந்து பார்க்கும்போது அப்படியே மஞ்சள் மூடி இருக்குது, பூக்களால மூடி இருக்குது அந்த பாறை. இதை பார்க்கிற போது
தூரத்திலிருந்து பார்க்கிற போது ஒரு புலி படுத்திருப்பதை போல தோன்றுகிறது. நாங்கள் அது வேங்கை மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய பாறையை மூடிய பூக்கள் தான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் விளையாட்டாக புலி புலி என்று பூசல் தோன்ற நாங்கள் ஐயோ புலி புலி என்று கத்தினோம். இப்படி நாங்க விளையாட்டா பேசி புலி புலின்னு கூச்சல் போட்டுக்கிட்டு ஐயோ அங்க பாருடி புலின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு கையிலே வில்லினை ஏந்தி அதிலே அம்பினை பொருத்தி கொண்டு ஒரு இளைஞன் வந்து குதித்தான். அகன்ற தோள்கள், தீட்சண்யமான கண்கள். அவன் வந்து எங்களை பார்த்து சுற்றுமுற்றும் பார்த்து, பெண்களே எங்கே புலி எங்கே புலி என்று கேட்டான். எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. என்னாடி அம்மா இது, விளையாட்டுக்கு நாங்க பேசிட்டு இருக்கிறோம், இவன் நிஜமாவே வந்து ஒருத்த புதிச்சு எங்க புலின்னு கேட்கிறான். எம்முள் எம்முள் ஒடுங்கி நின்றனவுமாக நாங்கள் ஒருத்திக்கு பின்னால ஒருத்தியா ஒளிஞ்சுக்கிட்டோம். என்ன சொல்றது, நாங்க விளையாட்ட பேச இப்படி வினையாகும்னு நாங்க இங்க கண்டோம். இப்போ அவன் சுற்றுமுற்று பார்த்தவன் புரிந்து கொண்டான், வந்து ஆபத்து விளைவித்தது உண்மையான புலி இல்லை, இந்த பெண்களினுடைய கற்பனை புலி என்று. இப்போது அந்த இளைஞன் மறைந்து மறைந்து வெட்கப்பட்டு கொண்டு நிற்கிற அந்த பெண்களை பார்த்து கேட்கிறான், அழகான பெண்களே, நும் வாய் பொய்யும் உளவோ, அழகான பெண்களே உங்களுடைய வாயில இருந்து பொய்யும் வருமா என்று கேட்கிறான். மறுமொழி இல்லை. பிறகு அவன் புறப்பட்டு போகிறான். போனவன் திரும்பி பார்த்தான், உன்னுடைய மகளும் பார்த்தாள், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அப்படியே ஒரு நாடகம் மாதிரி இருக்கா? எவ்வளவு அழகான காட்சி. எனக்கு வேற ஒண்ணு தெரியாதுன்னா அதுலதான் விஷயம் இருக்குன்னு அர்த்தம். உன் மகளினுடைய உடல் மாறுபாட்டிற்கு, உன்னுடைய மகளினுடைய பொலிவு இழந்ததற்கு என்ன காரணம் என்றால் அதுதான் காரணம் என்று தோழி சொல்லுவதாக இந்த அகநானூற்று பாட்டு. இது அப்படியே நாடகம் மாதிரி இருக்கு. இப்படி நீங்க சங்க இலக்கியத்தினுடைய எந்த பாடலை எடுத்தீர்கள் என்றாலும் அது அப்படியே நாடகமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகான நாடகம். கலித்தொகையில இப்படியான இன்னும் நாடகத்தை எழுதுவதற்கு எது சிறந்த யாப்பு செய்யுள் அப்படின்னா தொல்காப்பியர் சொல்றாரு, கலியே பரிபாட்டு ஆயிரு வகையினும். கலிப்பாடலும் கலிப்பாவும் பரிபாடலும் இந்த நாடகத்தை எழுதுறதுக்கு மிகச் சரியான இதுவா இருக்கும். பின்னால் இந்த காப்பியத்திற்கு ரொம்ப அழகா விருத்தம் வந்தது. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் சொல்றோம்ல, அப்படி அந்த காட்சியை விவரிப்பதற்கு விருத்தத்தை பயன்படுத்தினான் கம்பன். கம்பன் விருத்தத்தில் எழுதினதுனாலதான் அது அவ்வளவு அழகா சொல்ல முடிஞ்சது. வால்மீகிக்கு இல்லாத சிறப்பு தமிழிலே கம்பனுக்கு எப்படி இருக்கிறது என்றால் அவன் விருத்தத்தில் எழுதினான். ஒன்று தமிழிலே எழுதினான். தமிழை மட்டும் கொஞ்சம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு எவன் கையாளுகிறானோ அவன் மிக அற்புதமான பேரிலக்கியத்தை படைத்து விடுவான். அதனாலதான் தமிழை ஐயந்திரிபர படியுங்கள், ஐயந்திரிபர படியுங்கள், ஆகச் சிறந்த இலக்கியவாதியாக பரிணாமம் கொள்வீர்கள். கம்பன் என்ன படைச்சான்? வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் சொல்றானே. என்ன நயம், எத்தனை விஷயத்தை கொண்டு வந்து அடுக்கிறான். வாரணம் பொருத மார்பு, யானையோடு மோதின மார்பு, வரையினை எடுத்த தோள்கள், சிவபெருமானுடைய கைலாய மலையை பெயர்த்த வலிமை மிகுந்த தோள்கள். வாரணம் பொருத மார்பு, வரையினை பெயர்த்த தோள்கள், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா, தாரணி மௌலி 10, சங்கரன் கொடுத்த வாழ். இது எல்லாத்தையும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கைக்கு போகிறானே என்று கம்பன் ஒரு நாடக காட்சியாக காட்டுறான். நண்பர்களே, இப்படி சங்க இலக்கியமானாலும் சரி, பிந்தைய இலக்கியங்களாலும் சரி, மிகச்சிறந்த இலக்கியங்கள் என்று கொண்டாடப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நாடக தன்மை இருக்கிறது. இது தமிழுக்கு உரிய சிறப்பு. இது மட்டும் இல்ல, சங்க காலத்துல ஏராளமான நாடகங்களை, கூத்துக்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு, கலைஞர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஏராளமான கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. பாணர்கள், விரலியர்கள், கோடியர்கள், வைரியர்கள், கூத்தர்கள்,
பொருணர்கள், இவ்வளவு பேர் இருக்கு. நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியங்களிலே காணப்படக்கூடிய இவ்வளவு சொற்கள், கலைஞர்களை பற்றிய சொற்கள், கருவிகளை பற்றி, யாழ்ல எத்தனாக இருந்திருக்கு சார்? சீரியாழ், பேரியாழ். பாணர்கள்ல 2 வகை, யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். யாழ், பொருணர், விரலியர், கூத்தர், இது எல்லாத்திலும் இசை கருவிகள், இசை கலைஞர்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய தமிழ் சமூகம் கலைஞர்களை கொண்டாடிய சமூகம். நம்முடைய தமிழ் சமூகம் கலையை கொண்டாடிய சமூகம். எல்லாத்தையுமே பாட்டா கூத்தா ஆடி மகிழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அப்படி வலுவான கலை மரபு உடையவர்கள் தமிழர்கள். ஒண்ணு நல்ல ஞாபகத்தை வச்சுங்க, எவன் கலைஞனாக இருக்கிறானோ அவனுக்கு கொஞ்சம் சொரண உணர்ச்சி அதிகமாக இருக்கும். கலைஞன் எவனோ அவன் கொஞ்சம் ரோஷ உணர்ச்சி உள்ளவனாக இருப்பான். எவன் கலைஞனாக இருக்கிறானோ அவனிடம் பணிவு இருக்கும். எவன் கலைஞனாக இருக்கிறானோ அவனிடம் தாழ்ச்சி உணர்வு இருக்கும். எவன் கலைஞனாக இருக்கிறானோ அவனிடம் இரக்க உணர்வு இருக்கும். எவன் கலைஞனாக இருக்கிறானோ அவனிடம் ரௌத்ரம், கோபம் அதிகமாக இருக்கும். இவை எல்லாமே நம்முடைய சங்க காலத்து மக்களிடம் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கைகள் உணமா? நாடகம் இல்லை, கூத்து இல்லை, இசை இல்லை, ஓவியம் இல்லை, சிற்பம் இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. காளி பெருங்காய டப்பா மாதிரி வாசனை மட்டும் இருக்குது. இப்போ வாசனையை பிடிப்பதற்காக நாம் மகாபலிபுரம் போய் பார்த்தா தெரியுது, பல்லவர் காலத்திலே தமிழர்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அந்த கட்டிட அமைப்பை பார்த்து தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் வளர்த்த மதுரையிலேன்னு பேசிட்டு இருக்கோம். நண்பர்களே, தஞ்சை பெரிய கோவிலினுடைய அந்த விதானத்தை, கோபுரத்தை பார்த்து வியந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களினுடைய காலத்திலே நிழலே விழாத கோபுரத்தை படைத்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நான் சொன்னேன், டப்பா காலியாதான் இருக்குது. ஒரு காலத்துல அதுல பெருங்காயம் இருந்துச்சு, அந்த வாசனையை முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, அந்த வாசனை இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும்? நான் ஏற்கனவே பட்டியலிட்டு சொன்னேனே, அந்த பண்புகள் எல்லாம் முனை மழுங்கி போகும். தமிழ் சமூகம் இன்றைக்கு இந்த பண்புகளில் முனை மழுங்கி போயிருக்கிறது என்பதற்கு காரணம் கலைகளை நாம் கைவிட்டிருப்பதுதான். நாடகத்தை இழந்திருக்கிறோம். அதுதான் நாடகம் என்றால் ஏதோ புஸ்தகத்துல படிக்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நாடகம் என்பது படிப்பது இல்லை. நாடகம் என்பது நடிக்கப்படுவது. அப்போ நற்றமிழும் நாடகம் என்றால் நாடகத்தை, கூத்தை தமிழர்கள் ஆடியிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். எனவே அப்படி ஒரு வளமான மரபு என்பது நம்முடைய பண்டைய இதுல இருந்தது. இன்னைக்கு நான் காளி பெருங்காய டப்பா என்று சொல்லும்போது, சார் நீங்க நாமக்கல்ல கூத்து இருக்கு, புலிசையில கூத்து இருக்குது, காஞ்சிபுரத்துல கூத்து இருக்குது, மதுரையில நாடகம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிறது, ஆனால் அதனுடைய வலு குறைந்து பலகீனமாக இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சிற்பங்கள்லாம் இருக்கு, ஓவியங்கள் இருக்கின்றன, இசை இருக்கிறது, ஆனால் அதனுடைய பொலிவு எங்கே? அதனுடைய பொலிவு எங்கே அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இப்படி நாடக தன்மையை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான மரபு தமிழ் மரபாக இருந்திருக்கிறது. இன்னைக்கும் மெய்ப்பாடு, ஒரு நாளைக்கு கோவையில ஒரு கல்லூரியில தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாடு குறித்து பேச இருக்கிறேன். The principles of dramatic elements in early Tamil grammar, தொல்காப்பியம் என்று மெய்ப்பாட்டியலை முன்வைத்து பேச இருக்கிறேன். இப்ப மெய்ப்பாட்டியல் என்பது மெய்ப்பாடு, உள்ளத்திலே தோன்றக்கூடிய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு அற்புதமான இலக்கணமாக தொல்காப்பியர் வடிச்சு கொடுத்திருக்கிறார். ஒரு காவியம் எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு பாத்திரம் எப்போது பேச வேண்டும், எப்போது பேசக்கூடாது,
ஒரு விஷயத்தை யார் பேசினால் சரியாக இருக்கும் என்றெல்லாம் இலக்கியத்தில் அவ்வளவு நுட்பமாக சிந்தித்தவர்கள் தமிழர்கள். அது தொல்காப்பியர் மட்டும் இல்ல, தமிழ் பேராசிரியர்களுக்கு தெரியும். என்மனார் புலவர் என்ப மொழிபர் என்று ஏற்கனவே உள்ளத பலவற்றை தொகுத்து சொல்லுகிறான் தொல்காப்பியன். எனவே அப்படிப்பட்ட ஒரு வளமான நாடக மரபு என்பது தமிழுக்கு உண்டு. நண்பர்களே, நம்முடைய நீதி இலக்கிய காலத்திலும் ஏராளமான கூத்துக்களை பற்றிய நாடகங்களை பற்றிய பதிவுகள் உண்டு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறேன். கூத்தாடு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கு அது விழிந்தற்று என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு. செல்வம் இருக்கிறது பாருங்க, இந்த செல்வம் வரும்போது ஒருவருக்கு வந்து சேரும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். ஆனால் அவனை விட்டு போகும்போது மொத்தமா போயிடும், பொத்துக்கிட்டு போயிடும். எதை போல? வள்ளுவர் உவமையாக ஒண்ணு சொல்றார். கூத்தாடுகிற அவை களம் இருக்கு பாருங்க, அந்த அவை களத்துல தியேட்டர்னு வச்சுங்க, இன்னைக்கு நாடக அரங்கம். அந்த நாடக அரங்கத்திற்கு பார்வையாளர்கள் ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க. 6 மணிக்கு நாடகம்னா 5:30க்கு வருவாங்க, 5:35க்கு வருவாங்க, 5:40க்கு வருவாங்க, 5:45க்கு வருவாங்க. கடைசி பெல் அடிச்சு நாடகம் தொடங்குற வரைக்கும் ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்கள்னா நாடகம் தொடங்கின பிறகும் வருவாங்க, வந்து உட்காருவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்பார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாடகத்தை பார்த்து முடித்து விட்டு நாடகம் கிளைமேக்ஸ் முடிஞ்சது, கரை ஒளி எழுப்புகிறார்கள் எல்லோரும். இப்போது மொத்தமா வெளியில போயிடுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல கிடையாது, டோட்டலி வெளியில போயிடுவாங்க. இந்த உவமையை சொல்றார் திருவள்ளுவர். செல்வம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், போகும்போது மொத்தமா போயிடும், ஜாக்கிரதையாரு. எதை போல? கூத்தாடு அவை குழாத்தற்றே, அவைக்கு வருகிற போது ஒவ்வொருவராய் வந்து மொத்தமாக போகிறார்களே, அதை போல என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஏனில் வள்ளுவ பெருந்தகையினுடைய காலத்திலே கூத்து அரங்கம் இருந்திருக்கிறது. அரங்கத்திற்கு பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். கூத்துக்கள் இடையறாது நிகழ்ந்து கொண்டே இருந்திருக்கின்றன என்பதெல்லாம் வள்ளுவ பெருந்தகையினுடைய இந்த வாக்கிலே நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பார்க்கிறோம், நீதி இலக்கிய காலத்துல இந்த செய்திகள் எல்லாம் பேசப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பிறகு காப்பிய காலத்தில் சிலப்பதிகாரம் நமக்கு அரும்பெரும் செல்வமாக இருக்கிறது. முத்தமிழ் காப்பியம், ஏற்றமிழ் காப்பியம், இசைத்தமிழ் காப்பியம், நாடகத்தமிழ் காப்பியம் என்று அதை கொண்டாடுகிறோம். சிலப்பதிகாரம் 30 காதை இல்லையா? 3 காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதுல 30 காதைகள் இருக்கு. 30 காதையும் 30 காட்சிகளாக இருக்கு. ஒரு பெரிய நாடகத்தினுடைய 30 காட்சிகளாக சிலப்பதிகாரம் அமைந்திருக்கிறது. கோவலனுடைய திருமணத்திலே தொடங்கி, மங்கள வாழ்த்து பாடல்ல தொடங்கி, பிறகு கண்ணகி தெய்வமாகி நிற்கிறாளே, அவளுக்கு கோவில் எடுக்கப்படுகிறதே, சிலை எடுக்கப்படுகிறதே, அது வரைக்கும் போகுது. 30 நாடக காட்சி. வழக்குரை காதை அப்படியே நாடகம். வாயிற்காப்பாளன் வந்து சொல்றான், வாழியின் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி, பழியொடு படவா பஞ்சவ வாழி, இணையேறி சிலம்போன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தாள் வெளியில நிற்கிறார். அவர் சொல்றார், வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, இணையேறி சிலம்போன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தால் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே. போய் சொல்றாவன்ட்ட. சிலம்புல ஒரு சிலம்பை கையில ஏந்தி கொண்டு ஒரு பெண் அழுதபடி நிற்கிறாள் என்று போய் சொல்லுவோம் மன்னன்ட்ட என்று சொல்லுகிறாள். அவன் பணிவா அவன் சொல்றான், வாழியின் கொற்கை வேந்தே வாழி, தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி, பழியொடுபடுறா பஞ்சவ வாழி, இப்படி வந்து நிற்கிறான். காளியை போல ஒருத்தி வந்து நிற்கிறாள். அவள் அனுப்ப சொல்றான். வந்து நிற்கிறார். வந்து நின்னவுடனே பார்க்கிறான் மன்னன் தலைவிரி கோலமாக கையிலே ஒரு சிலம்பினை ஏந்தி கொண்டு வந்து நிற்கிற கண்ணை எப்படி சொல்றா, தேரா மன்னா செப்புவது நீர்வார் கண்ணை எம்முன் வந்து யாரையோ நீ மடக்கொடியோன்னு கேட்கிறான். நீர்வார் கண்ணை,
கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிட்டு இருக்கு. என் முன் வந்தோய், என் முன்னால வந்து நிற்கக்கூடிய பெண்ணே யார் நீ என்று கேட்கிறான். கண்ணகி சொல்றா, தேராமண்ணா செப்புவதுடைய இமையவர் வியப்ப புல்லுரு பொன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் உகுநீர் நெஞ்சு சுட தன் மகனை ஆழியின் மடித்தோன் அடுக்கி சொல்லி பெரும்பெயர் புகார் என் பதியன் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப நின் நகர் புகுந்து ஈங்கு நின்பார் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே. ஏங்கப்பா, அடிச்சு ஆரம்பிக்கிறார். தேராமண்ணா, மன்னன்னா கொஞ்சம் புத்தி வேணும்டா, எது சரி எது தவறு என்று பார்த்து ஆராய்ந்து அறியக்கூடிய திறன் வேண்டும். அப்படி எந்த விதமான திறனுமே இல்லாமல் மதுரை புகழ்பெற்ற இந்த மதுரைக்கு பழியாக அமர்ந்திருக்கக்கூடிய மன்னனே தேரா மன்னா எப்படி பேசுறா? எவ்வளவு அற்புதமான நாடகமாக அந்த வழக்குரை காதை அமைகிறது. நண்பர்களே, மிகச்சிறந்த நாடகமாக அமைகிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒட்டுமொத்தமாகவே நாடகம்னு சொன்னா, சிலப்பதிகாரத்தினுடைய அரங்கேற்று காதை இருக்குதே, அது நாடக பொக்கிஷம். அரங்கேற்று காதை. மாதவி அரங்கேறுகிறாள். மாதவி அரங்கேறுகிற போது அந்த காட்சியை பேசக்கூடிய போது இளங்கோவடிகள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பெரு வியப்பை தருகின்றன. தமிழ்ல நாடகம் எப்படி இருந்துச்சுங்கிறத பேசினான் இளங்கோ. ஒரு மேடை எவ்வாறு அமைய வேண்டும், மேடையிலே எவ்வாறு விளக்குகள் பொருத்தப்பட வேண்டும், நான் நேரம் கருதி சுருக்கமா சொல்றேன், நீங்க தேடி படிக்கலாம், எல்லாத்தையும் சொல்றேன். இந்த நாடக மேடையிலே இசைக்கலைஞர்கள் எங்கே அமர வேண்டும், எப்படி வந்து ஆடல் மகள் ஆட வேண்டும் என்பதெல்லாம் பேசுறான். ஒரு நாட்டியத்தை முடித்தவுடன் திரை வந்து மூடணும் இல்லையா? திரையை பற்றி ஒரு திரை 2 திரை இல்ல 3 திரையை பற்றி பேசுகிறார் இளங்கோவடிகள். ஒரு முக எழினி ஒரு பக்கமா இருந்து வந்து க்ளோஸ் பண்ணிடும், பொறுமுக எழினி 2 பக்கமா இருந்து வந்து மூடும், கறந்து வரல் எழினி எங்கே தெரியாது அப்படியே இறங்கி மூடிடும், நடக்கிற காட்சியை மறைத்து விடும். இப்படி 3 விதமான திரைகளை பற்றி பேசுகிறார் அரங்கேற்று காதையில் இளங்கோவடிகள். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தினுடைய நாடக இலக்கியத்தின் மேதை என்று கொண்டாடப்படுபவர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகங்கள்ல எந்த நாடகத்திலையும் திரையை பற்றி அவர் பேசினதே இல்லை. ஏன்னா ஷேக்ஸ்பியர் காலம் வரைக்கும் ஐரோப்பியர்களுக்கு நாடக மேடையில் திரை இட்டு மறைப்பதை பற்றிய கான்சியஸ்னஸே இல்லை, பிரஜையே கிடையாது, சிந்தனையே கிடையாது. கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பிய நாடகங்களில் திரை என்ற ஒன்று கிடையாது. ஆனால் 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 1900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலப்பதிகாரத்தில் ஒன்றல்ல 3 திரைகளை பற்றி பேசுகிறார் இளங்கோவடிகள். என்றால் தமிழர் நாடக அரங்கத்தை, நாடக மேடையை, நாடக பொருட்களை எவ்வளவு நுட்பமாக அறிந்திருந்தார்கள், பயன்படுத்தினார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் அவை. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது சிலப்பதிகாரத்தினுடைய அரங்கேற்று கதை அற்புதமா இருக்கு. இசைக்கருவிகள் எப்படி மீட்டப்பட வேண்டும் என்று பேசுகிறார் இளங்கோவடிகள். குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி நின்றது தன்னுண்மை, தன்மையை பின்பற்றி ஆமந்திரிகை என்கிற இசைக்கருவி நிற்கிறது என்று கருவிகளை வரிசை நிரம்பட அடுக்கி சொல்லுகிறார். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இசை குறிப்புகள், இசை நுட்பங்கள். அதை போல நாடக நுட்பம் என்று பரவாறாக பேசுகிறார் இளங்கோவடிகள். இப்படிப்பட்ட காலத்தை எல்லாம் கடந்து பிறகு நாடகம் பல்வேறு காலங்களை கடந்து வருகிறது. பிற்கால சோழர்களின் காலத்தில் நாடகம் உச்சத்தில் இருந்தது. தஞ்சை பெரிய கோவில்ல ராஜராஜன் எழுதிய நாடகம், ராஜராஜனை குறித்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. அந்த நாடக கலைஞர்களுக்கு பொருட்களை கொடுத்திருக்கிறான் ராஜராஜன். நிலங்களை தானமாக பெற்றிருக்கிறார்கள் அந்த கலைஞர்கள். இத மாதிரி கோவிலை சுற்றி கலைகள்
வளர்க்கப்பட்டன, கூத்துக்கள் வளர்க்கப்பட்டன. கோவில் கட்டப்பட்ட வரலாற்றையே ஒரு கூத்தாக நடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்பதான் நம்ம சில சில வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நம்ம நாடகமாக பார்க்கணும், படிக்கணும், கேட்கணும், கூத்தாக பார்க்கணும். எங்களுடைய பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு நாடகம் இருக்கு, இசை நாடகம். இந்த இசை நாடகத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்கிற போது நம்ம இந்த இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரம்ங்கிறத எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினோங்கிறது தெரியும். அப்படி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு கூத்தாக நாடகமாக சொல்லப்பட வேண்டும். நம்முடைய மொழிப்போரினுடைய வரலாறு சொல்லப்பட வேண்டும். தமிழர்களுடைய பெருமைகள் கூத்தாக நாடகமாக சொல்லப்பட வேண்டும். சொன்னா அது உணர்வு ரீதியா மனசுல தங்கும், தைக்கும். சினிமாவில் சொன்ன புரியுது இல்ல நமக்கு. போதி சத்துவரா ஒரு சீனாவுக்கு போய் சீனாவில் இருந்து நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தார். இன்னைக்கு கொரோனா காலத்திலையும் பேசினமே இந்த சூர்யாவோட திரைப்படம். சினிமாவில் சொன்னா தமிழினுடைய பெருமை புரிகிறது எல்லோருக்கும். எனவே சினிமாவில், நாடகத்தில், கூத்துக்களில் இது வரலாறுகள் எல்லாம் பேசப்பட வேண்டும். சுதந்திர போராட்ட காலத்திலேயே இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பெரிய உணர்ச்சியை ஏற்படுத்தியது. வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரே, வரட்டும் பார்க்கிறேன் தொப்பிக்காரே, போராண்ட மன்னர் பிறந்த மண்ணில், போராண்ட மன்னர் பிறந்த மண்ணில், அவன் போட்ட அதிகாரம் பண்ண வாரா, வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரே, வரட்டும் பார்க்கிறேன் தொப்பிக்காரே பாடியிருக்கிறாங்க நாடகத்துல இல்லையா? அப்போ இந்த மாதிரி வரலாற்றை பேச வேண்டும். ராஜராஜன் கோவிலை கட்டிய வரலாறு நாடகமாக நடிக்கப்பட்டிருக்கு. பிறகு பள்ளு, நொண்டி நாடகம், குறவஞ்சி என்று எல்லாமும் நாடகமாக ஆடப்பட்டிருக்கு. கீர்த்தனை நாடகங்கள் இருந்திருக்கு. நொண்டி நாடகம்னே நாடகங்கள் இருந்திருக்கு. கீர்த்தனைகள், ராம நாடக கீர்த்தனை இல்லையா? அருணாச்சல கவிராயர் காவடி சிந்து எழுதுகிறார், அண்ணாமலை ரெட்டியார். அந்த காவடி சிந்துகள் எல்லாம் பாடப்படுகின்றன. ராம நாடக கீர்த்தனை நாடகமாக நடிக்கப்படுது. நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடப்படுகிறது, கூத்தாக நடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மரபு தமிழ்நாட்டுக்கு உண்டு. அப்ப இவ்வளவு வலுவான நாடக மரபு தமிழுக்கு இருந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த கட்டம் மட்டும் இல்ல, கிபி 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுகளில் நாடகம் மறுமலர்ச்சி அடைய தொடங்கியது. தமிழ்நாட்டுல ஆங்காங்கே கூத்துக்கள் உண்டு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆட்டங்கள் உண்டு, கதை தழுவிய ஆட்டங்கள் உண்டு. பிற மாநிலங்கள்ல இருந்து, குறிப்பா மராட்டியில இருந்து, பல மாநிலங்கள்ல இருந்து, தெலுங்குல இருந்தெல்லாம் வந்து சென்னை உள்ளிட்ட பல நகரங்கள்ல நாடகங்கள் போட்டாங்க. தஞ்சையை மராட்டியர்கள் ஆட்சி பண்றாங்க, சரபோஜி மன்னர்கள் ஆட்சி பண்றாங்க, மராட்டிய மன்னர்கள். மதுரையில வந்து தெலுங்கு நாயக்கர் ஆட்சி வருது, கிருஷ்ணதேவராயர் உள்ளிட்ட நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்யறாங்க. அப்ப இந்த கட்டத்துல அங்கிருந்து வந்த நாடகங்கள்லாம் நடத்தப்படுகிற போது நம்ம ஆட்கள் பார்க்கிறாங்க, நம்முடைய நாட்டு கூத்தும் அவர்களுடைய நாடக நுட்பங்களும் சேர்ந்து புதிய வடிவங்கள் உருவாகின்றன. அவைதான் இசை நாடகங்கள் அப்படின்னு சொல்றோம். இசை நாடகங்கள் நிறைய பாட்டு இருக்கும், பாட்டோட சேர்ந்து அந்த நாடகங்கள் பாடப்படும், நடிக்கப்படும். ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னா புராண இதிகாச கருத்துக்களைத்தான் அவர்கள் நாடகமாக நடத்துவாங்க. அதுல வந்து நிறைய பாட்டு, தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. ஒரு கேரக்டர் வரும்போதே பாடிட்டு வரும், வசனங்கள் இடையிடையே தான் இருக்கும். அப்படி பாடக்கூடிய பல பாடல்களை நம்ம வந்து பார்க்கலாம். இசை நாடகங்கள் இன்னைக்கும் கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடி வந்துட்டேன், கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடி வந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன், வாங்க
வாங்க உட்காருங்க, வந்த காலில நிக்காதீங்க, வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில நிக்காதீங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே, தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே, அமைதியாக இருந்து நாடகம் நடத்த ஆசி எங்களுக்கு தாருங்களே, அமைதியாக இருந்து நாடகம் நடத்த ஆசி எங்களுக்கு தாருங்களே, வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாடல்கள் நாடகம் தொடங்கும் போதே பாடலோட தொடங்கும். விடிய 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 பாடல்கள். அப்படி இசை நாடகம் இருந்தது. இந்த நாடகங்களை புராண இதிகாச கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இசை நாடகங்களை ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை படைத்த பெருமை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை சேரும். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக மறுமலர்ச்சியினுடைய தந்தை, நாடக தந்தை, நாடக தலைமை பேராசிரியர் என்று கொண்டாடப்படுபவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் தான் ஏராளமான நாடகங்கள் எழுதினார். வழி திருமணம், அச்சந்திர மயான கண்டம், பவளக்கொடி, பாமா விஜயம், தூக்கு தூக்கி, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று ஏராளமான 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதினவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். துறவியவர், திருமணமே செய்து கொள்ளாமல் நாடகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாபெரும் மனிதர். 1921 நம்மை விட்டு பிரிந்தவர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே மறைந்தவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். தூத்துக்குடியில பிறந்தவர். அவரு மிகச்சிறந்த நாடக நடிகர். நான் நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு. இங்க கூட அனுராதா மேடம் என்கிட்ட கேட்டப்போ, நான் நாடகம் பற்றி நிறைய பேசிவிட்டேனே மேடம், இந்த சமயத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 20-25 உரைகள் நாடகத்தை பற்றி பேசிட்டேன். வேற வேற தளங்கள்ல, சங்க இலக்கியத்துல நாடகம், பக்தி இலக்கியத்துல நாடகம், நவீன நாடகம், கூத்து என்று பல இது பேசிட்டேனே அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், இயல் இசை பேசிட்டாங்க, நாடகம் பற்றி தான் சார் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதனால பல இடங்களை சொல்றது உண்டு, இங்கேயும் சொல்றேன். தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் மிகச்சிறந்த நடிகர். அசுர வேஷங்களை போட்டா அவ்வளவு கம்பீரமா இருப்பார். ஆளு நல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார். ஓங்குதாங்கான உடம்பு. யமதர்மன், சனீஸ்வரன், துரியோதனன் என்று கடோத்கஜன் என்கிற மாதிரி ஒரு கம்பீரமான வேஷங்களை போடக்கூடியவர் அவர். ஒரு நாடகத்துல யமதர்மனாக நடிக்கிறார். பவளக்கொடி சத்தியவான் சாவித்திரி நாடகத்துல. எங்க நடக்கும் நாடகம்? கிராமத்து வயல் வெளிகள்ல டெம்பரவரியா ஒரு மேடையை போட்டு, தென்னங்கீற்று ஓலைகள்ல கொட்டகை போட்டு, அந்த மண் மேடையில தான் நடக்கும். வயல்வெளியில, நல்ல திறந்த வெளியில ஜனங்க பாய் தலையணை எல்லாம் கொண்டு வந்து விரிச்சுட்டு உட்கார்ந்து விடிய விடிய நாடகம் பார்ப்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு தொடங்கினா காலையில 6-6:30 விடிஞ்சு வெயில் வந்துடும். அது வரைக்கும் நடக்கும் இந்த நாடகம். அப்படி நள்ளிரவுல நடு ராத்திரியில சத்தியவான் சாவித்திரி நாடகத்துல பிரவேசம் ஆகிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். போட்டிருக்க வேஷம் என்ன வேஷம்? யமதர்மன் வேஷம். ஒரு கையில பாசக்கயிறு, ஒரு கையில கதாயுதம், முரட்டு மீசை, கிரீடத்தோட கம்பீரமாக மேடையிலே வந்து குதித்த சங்கரதாஸ் சுவாமிகள் பாடுறார். விண்டலமும் மண்டலமும் எண்டிசை அடங்களும் விளங்க நிதி மார்க்கம் அடுப்பேன், 4 வேத விதி நடப்போருக்கு மேலுலகம் விடுப்பேன், நேரி கெட்ட துஷ்டர்களை விடுப்பேன் என்று அவர் பாடுறார். அப்படி பாடி சுழன்று ஆடி அந்த கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடிக்கிற போது பார்வையாளர் பகுதியில் ஒரு அலறல் சத்தம் கேட்குது. ஐயோன் என்னன்னு பார்த்தா ஒரு பெண் மயங்கி சரிந்து விட்டாள். அருகிலே சென்று பெண்கள் பார்க்கிற போது புரிந்து கொள்கிறார்கள், மயங்கி சரிந்தவள் ஒரு கர்ப்பிணி பெண் என்றும், இந்த அதிர்ச்சி தாங்காமல் அவளுடைய கரு கலைந்து விட்டது என்றும் தெரிகிறது. நண்பர்களே, நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பெண்ணினுடைய கரு கலைகிற மாதிரி ஒருவன் பாடி ஆடி கம்பீரமாக அப்படி நடிச்சான்னா அவன் எப்படி இருக்கும்? பகீர்னு இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த கலைஞர் சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்போது தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் மேடைக்கு வந்தாலும்
திரு சங்கரதாஸ் சுவாமிகள் யமதர்மனாக மேடைக்கு வரப்போகிறார். தயவு செய்து கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலகீனமானவர்கள் யாராவது இருந்தால் அரங்கத்தை விட்டு வெளியே போய்விட்டு அவருடைய வருகை காட்சி முடிந்த பிறகு வாருங்கள் என்று அறிவிப்பு செய்கிற அளவுக்கு மிகச்சிறந்த நடிகராக திகழ்ந்திருக்கிறார். அதே போல பம்மல் சம்பந்த முதலியார் வழக்கறிஞர், பிறகு நீதிபதியாக இருந்தவர். கற்றவர்களை நாடகத்துறைக்கு கொண்டு வந்து நாடகத்துறையின் மீது ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கியவர். படித்தவர்களை நாடகத்திற்கு கொண்டு வந்தவர் இல்லையா? மனோகரா உள்ளிட்ட பல நாடகங்களை எழுதியவர். கடைசி வரைக்கும் நாடக கலைஞராக வாழ்ந்தவர். நாடக கலைஞர்கள்னா இன்னைக்கு நமக்கு ஒரு கேவலமா பாக்குற பார்வை இருக்குல்ல, கூத்துக்காரங்களா என்னெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நூல்கள் எழுதுகிறீர்கள், பேசுகிறீர்கள், ஏன் சார் இதெல்லாம் இந்த நாடகம் எல்லாம், இந்த கூத்து நாடகம் தூக்கி போட்டு நிறைய படிங்க, எழுதுங்க ஐயா அப்படிமா. நான் சொல்லுவேன், படிப்பது எழுதுவதற்கு இணையானது நான் இந்த பறையினை தூக்கி கொண்டு அடித்துக் கொண்டு ஆடுவதும் பாடுவதும் நடிப்பதும் சும்மா இல்லை. ஒரு கலைஞன் மீதான ஒரு சமூக இழிவு, சோசியல் ஸ்டிக்மா என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இழிவை துடைப்பதற்கு பல பேர் பல காலத்துல முயற்சி பண்ணிருக்காங்க. பம்மல் சம்பந்த முதலியார் அப்படி முயற்சி பண்ணவர். நாடகக்காரங்கன்னா ஒரு கேவலம், நாடகக்காரங்கன்னா ஒரு இளக்காரம், நாடகக்காரங்கன்னா ஒரு இழிவு இல்லையா? இருக்கு, ஒரு ரெண்டு விதமாவும் இருக்கு. மதிப்பதும் இருக்கிறது, இகழ்வதும் இருக்கிறது. சினிமாக்காரங்களுக்கு இருக்குல்ல, சினிமாக்காரங்களை பார்த்தா எல்லாரும் ஓடி போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். ஆமா, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறார்கள் என்று நம்ம பேசுறோம். நல்ல வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை எல்லாம் சரி. ஆனால் அந்த சினிமா கலைஞர்களை குறிப்பிட்டு பேசும்போது எப்படி பேசுவோம்? விஜய் நல்லா நடிச்சிருக்கான், நயன்தாரா நடிச்சிருக்காளா? அதுல நயன்தாரா நல்லா தான் நடிச்சிருக்கா, அஜித் நடிச்சிருக்கான், இவன் வருவான் பாரு, இவன் போவான் பாரு, இவன் அந்த இதுல வந்து செய்வான் பாரு என்று நடிகர்களை அவன் இவன் என்றும், நடிகைகளை அவள் இவள் என்றும் கூச்ச நாச்சம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் சொல்லுகிறோம். நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரை அவன் இவன் என்று சொல்லுவோமா? இந்தியாவினுடைய பிரதமரை அப்படி சொல்லுவோமா? ஆனால் கலைஞர்கள்னா ஒரு இலக்காரம், அவன் இவன் என்று சொல்லுவது. நம்முடைய ஆசிரியர்களை அவன் இவன் என்று சொல்லிட முடியுமா? சொல்லுவோமா? இல்ல. ஆனா கலைஞர்கள் அவன் இவன். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, நான் ஒரு கல்லூரியில ஆசிரியரா இருக்கேன். வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்க முடியாததை ஒரே படத்துல சம்பாதிச்சுட்டு போற கலைஞன் இருக்கிறாங்க தானே? 100 கோடி சம்பாதிக்கிற கலைஞர்கள் இருக்காங்க. ஒரே படத்துக்கு 100 கோடி சம்பாதிக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவரையும் தமிழ் சமூகத்துல சின்ன சோட்டா பாய், சின்ன பையன், அவன் இவன் தான் பேசுறான். எனவே இந்த இழிவை மாற்றுவதற்கு பம்மல் சம்பந்த முதலியாரை போன்றவர்கள் முயற்சித்திருக்கிறார், கற்றவர்களை கொண்டு வந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட நாடகங்கள் தமிழிலே தோன்றி இருக்கின்றன. நண்பர்களே, நற்றமிழும் நாடகமும் என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு நாடகம் ஆற்றிய பங்களிப்பை மிக விரிவாக பேசலாம். நாடக கலைஞர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்துக்கு வாரி கொடுத்திருக்கிறார்கள், கைதாகி இருக்கிறார்கள், சிறைக்கு போயிருக்கிறார்கள், வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள் நாடக கலைஞர்கள். தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. ஆங்கிலேயர்களால் மீண்டும் 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 கைது செய்யப்பட்ட பல கலைஞர்கள், விஸ்வநாத தாஸை போன்ற கலைஞர்கள், ஏறுனா மேடை, இறங்குனா சிறை என்ற வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறார். இப்படி இதுல இருந்து பிறகு பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நாடகம். திராவிட இயக்கம் வந்தது, விதவை திருமணம் பற்றி பேசினார்கள்
இல்லையா? பொருந்தாத திருமணத்தை பற்றி பேசினார்கள், சாதிய கொடுமைகளை பற்றி நாடகங்களிலே பேசினார்கள், வறுமையினுடைய இழிவை பற்றி பேசினார்கள், மூடத்தனங்களை எதிர்த்து நாடகங்களை களமாடினார்கள். எம்.ஆர். ராதாவை போன்ற கலைஞர்கள், திருவாரூர் தங்கராசுவை போன்றவர்கள், சி.என். அண்ணாதுரையை போன்றவர்கள், அறிஞர் அண்ணாவை போன்றவர்கள், கலைஞர் கருணாநிதியை போன்றவர்கள் என்று ஏராளமான பட்டாளம் இறங்கி திராவிட இயக்கத்தில நாடகங்களை செய்தார்கள். இப்படி ஒரு பக்கம். இந்த போக்குல சங்கரதாஸ் சுவாமிகளாக இருந்தாலும் சரி, பம்மல் சம்பந்த முதலியாராக இருந்தாலும் சரி, அல்லது சி.என். அண்ணாதுரையாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாடகம் போடுற பார்த்திபராஜா வரைக்கும், நானெல்லாம் நேற்று முந்தா நாள் பெய்த மழையில நேற்று முளைத்த காளான், அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் இதற்கே வாழ்க்கையை பறிகொடுத்த ஏராளமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வணக்கத்திற்குரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க. நான் தெருக்கூத்து கற்றுக்கொள்வதற்காக செய்யாருக்கும் மந்தவாசிக்கும் இடையிலே 10வது கிலோமீட்டரில் இருக்கிற புரிசை என்கிற கிராமத்துல ஒரு 3 மாதங்கள் சென்று தெருக்கூத்து கற்றுக்கொண்டேன். எனக்கு தெருக்கூத்தை கற்றுத்தந்த ஆசிரிய பெருந்தகை சம்பந்த தம்பிரான் அவர்கள். சம்பந்த தம்பிரான் கலைமாமணி விருது பெற்றவர், இந்திய அரசினுடைய சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வாங்கியவர். இந்த கொரோனா காலத்திற்கு சற்று முன்பு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டவர். நல்ல நினைவுல வச்சுங்க, பள்ளி படிப்பை தாண்டாதவர் என்னுடைய ஆசிரியர். ஏதோ கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு, அவ்வளவுதான். ஏதோ இந்த எழுத்து கூட்டி வாசிக்க தெரியும், அவ்வளவுதான். அவருடைய தந்தை கலைமாமணி கண்ணப்ப தம்பிரான் அவர்களுக்கு அதுவும் தெரியாது. ஆனால் உலகமே வியக்கக்கூடிய அற்புதமான கலைஞர்கள் அவர்கள் மேடை, என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவர்கள் மேடையிலே வந்து பேசுகிறார்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும். தமிழாசிரியனாகிய நானே வெட்கி தலைகுனிகிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக, ஸ்பஷ்டமாக சொல்றமே, அப்படி ஸ்பஷ்டமாக தமிழை உச்சரிப்பார். வட சொல் தான் அது, நேர்த்தியாக உச்சரிப்பார் தமிழர். பேசுகிற போது அந்த தெளிவு இருக்கும், சிறப்பா. அப்படி என்ன பாத்திரம் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி நறுக்கு தெரித்த மாதிரி இலக்கிய வார்த்தைகள் வந்து விழும். தமிழை, தமிழினுடைய சுவையை, தமிழினுடைய சிறப்பை மன்னிக்கிறோம், ஒரு கால் உண்டு. தமிழினுடைய சிறப்பை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்த்தவர்கள் நாடக கலைஞர்கள். தமிழ்ல இவ்வளவு இருக்கிறதா, தமிழ்ல இவ்வளவு அருஞ்சுவை இருக்கிறதா என்று கொண்டு போய் சேர்த்தவர்கள். நேரம் இன்னொரு நான் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கலாமா? 5:30 நான் பேச தொடங்கினேன்னு நினைக்கிறேன். சார் ஒரு 10 நிமிடம் நன்றி. 10 நிமிடத்துல முடிச்சிடறேன். சரியா? 5:30 முடிச்சிடறேன். நண்பர்களே, தமிழ் இவ்வளவு சிறப்பானதா? தமிழ்ல நாடக கலைஞர்கள், அந்த நாடகம் எழுதினவங்க கொண்டு போய் தமிழினுடைய சுவையை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? திரு சங்கரதாஸ் சுவாமிகள். நண்பர்களே, சிலப்பதிகார கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், கற்றறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் இந்த உரையினுடைய தொடக்கத்துல சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகார கதை ஒரு விதமா தெரியும். இந்த சிலப்பதிகாரத்தை மக்கள் மத்தியிலே நாடகமாக கொண்டு போய் சேர்த்தவர் திரு சங்கரதாஸ் சுவாமிகள். நாட்டுப்புற மக்களுக்கு தகுந்த மாதிரி அதை எழுதியிருப்பார். நம்ம படிக்க சிலப்பதிகாரமா இருக்குது, அது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒண்ணும் இல்ல, கண்ணகியினுடைய பிறப்பே ரொம்ப அழகா சொல்லப்படும், ஒரு அழகான கற்பனையாக சொல்லப்படும். இந்த மாசாத்துவாணிகனும் மாநாயகனும் நண்பர்கள். யாருடைய தந்தையர்? கோவலனுடைய தந்தை மாசாத்துவணிகனும் கண்ணகியினுடைய தந்தை மாநாயகனும் 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவலன் பிறந்து விட்டான், சிறுவன். இந்த அப்பாக்கள் 2 பேரும் ஆத்துல குளிச்சிட்டு இருக்காங்க, நண்பர்கள். அங்கே இருந்து ஒரு பெட்டி மிதந்து வருகிறது. அப்படியே
தங்க பேழை மாதிரி ஒரு பெட்டி ஆத்துல மிதந்துட்டு வருது. 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு நீச்சல் போட்டு போயிட்டு இருக்காங்க. போகிற போது இப்ப ஒண்ணு போய் 2 பேரும் கையை பிடிச்சு எடுக்க போறாங்க. அதுக்கு முன்னால 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. பெட்டி அழகா இருக்கு. மாசாத்து வணிகன் சொல்றான், அந்த பெட்டி எனக்கு தான் அப்படிங்கிறான். மாநாயகன் சொல்றான், பெட்டியை நீ எடுத்துக்கோ, பெட்டிக்கு உள்ள இருக்கிறத என்கிட்ட கொடுத்துருங்கிறான். 2 பேரும் நீச்சல் போட்டு போய் அந்த பெட்டி எடுத்து வந்து திறந்து கரையில உட்கார்ந்து திறந்து பார்த்தா பெட்டிக்குள்ளே ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறது. ஒப்பந்தம் என்ன? பெட்டி மாசாத்து வணிகனுக்கு, பெட்டியில உள்ள இருக்கக்கூடிய பெட்டிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை பொருள் இப்போது மாநாயகனுக்கு. எனவே மாநாயகன் கண்ணகி எடுத்து வளர்க்கிறான். பிறகு மாசாத்து வணிகன் மகனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்கிறான் என்பதாக கதையை தொடங்குறார். ரொம்ப அழகா, எவ்வளவு நாடகத்தனமா இருக்கு இந்த காட்சி. இப்படி இந்த காட்சியை தொடங்கி போறாங்க. நண்பர்களே, மாதவியிடம் கைப்பொருளை இழக்கிறான் கோவலன். பிறகு அதெல்லாம் சங்கரதாஸ் சுவாமி நாடகத்தில் எழுதுறார். கோவலன் செட்டியார் அப்படின்னு எழுதுறார். வணிகன் தானே கோவலன் செட்டியார் வந்து கூத்தியா கிட்ட, கூத்தி அப்படின்னா ஆடல் மகள், கூத்தன் கூத்தாடுபவன், கூத்தி என்பவள் ஆடக்கூடியவள். எனவே அந்த ஆடக்கூடியவங்க தான் இப்படியான ஆண்களை வசீகரிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் என்பதனால அவங்களுக்கு கூத்தியாள் அப்படின்னு பேர் வந்தது. பிறகு அது ஒரு மோசமான வசவு சொல்லாகவும் தமிழ் சமூகத்திலே நிலை பெற்று விட்டது. அதனாலதான் இன்னைக்கும் நடிக்காத அப்படிங்கறத வந்து திட்டுறதுக்கு தான் பயன்படுத்துறோம். சும்மா வந்து என்கிட்ட நடிக்காத, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இந்த டிராமா போடுறான் பார், இதெல்லாம் வசவு சொல்லாக மாறிவிட்டது. நாடகம் என்பது சிறப்பாக சொல்லப்பட்ட நிலைமை விரும்பி மாறிடுச்சு. அதனால அந்த பொருளை இழக்கிறான். பிறகு மனைவியை அழைத்து கொண்டு மதுரைக்கு வெளியில வந்து ஆயர்களுடைய சேரியில தங்கியிருக்கான். உணவு சமைத்து போடுகிறாள் கண்ணகி. சாப்பிட்டு விட்டு இப்போ புதிதாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கு பொருள் வேண்டும். 2 காலையும் சிலம்பு இருக்கு, சிலம்பு உள கொன்மின் அப்படின்னு 2ஐயும் நீற்றா கண்ணகி. சிலம்பு உள கொன்மின், இது சிலப்பதிகாரத்தில் வருது, நீற்றா. கோவலன் என்ன செய்யறான், அதுல 1 எடுத்துக்கிறான். நின் சீரடி சிலம்பில் யான் 1 கொண்டு போய் மாறி வருவன் மயங்காது ஒழிக. 2 சிலம்புல நான் 1 எடுத்துட்டு போய் வித்துட்டு வர்றேன், மாறி வருவன், மாற்றிக்கொண்டு வருகிறேன், மயங்காது ஒழிக என்று சொல்லிவிட்டு போறேன். இது சிலப்பதிகாரத்துல வருது. இந்த காட்சிய தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுறாரு. இப்போ கண்ணகி கேட்கிறார், இந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு நாதா எங்கே போகிறீர்கள் நாதா? எங்க போய் விற்க போறீங்க? கோவலன் சொல்றான், மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகிறேன் கண்ணே. இது சங்கரதாஸ் சுவாமிகளுடைய வரி, இதுல இல்ல, இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தில் இல்ல. எங்கே போகிறீர்கள்? மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகிறேன் கண்ணே. ஏன் மாபாவியர் வாழும் மதுரை? மாபாவிகள் வாழக்கூடிய மதுரை. அங்கதான் அவன் கள்வன் என்று குற்றம் சுமத்தப்பட போகிறான். விசாரிக்கப்படாமலேயே கொலை செய்யப்பட போகிறான். இன்னொரு சிலம்பை எடுத்துக்கிட்டு அவனுடைய மனைவி அகதியாக பஞ்சம் பிழைக்க வந்தவள் கையிலே சிலம்பை எடுத்துக்கொண்டு அந்த நகரத்திற்கு நோக்கி போய் சான்றோரும் உண்டுகொல், சான்றோரும் உண்டுகொல், பெண்டிரும் உண்டுகொல் என்று அவள் அப்படி கேட்டுட்டு போறான். இங்க இந்த ஊர்ல படிச்சவங்க இருக்கீங்களா ஐயா? அறம்படி நடக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கீங்களா? அப்படி அநீதி நடந்திருக்கிறது யாரும் கேட்க மாட்டீங்களா என்று புலம்ப போகிறாள். எனவே அந்த ஊர்ல இருக்கிறவங்க மாபாவியர்கள் என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல போட்டிருக்காரு. எல்லா இடங்கள்லையும் இந்த இடத்துக்கு கரவொலி வரும், கரகோஷம் வரும், ரசிப்பார்கள், பாராட்டுவார்கள், நாடகம் நல்லபடியா முடியும், வசூல முடிச்சுட்டு கிளம்புவாங்க சுவாமிகளுடைய நாடக குழுவினர். நண்பர்களே, மதுரையில அந்த நாடகத்தை போய் போடுறாங்க. நாடகத்தை உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தவங்கள முன்வரிசையில் இருந்தவர்கள் மதுரை தமிழ்ச்சங்க புலவர்கள். பாண்டித்துரை தேவருடைய 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த புலவர்கள் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. காட்சி என்ன வருது? கண்ணகி கேட்கிறா, எங்கே போகிறீர்கள் நாதா? மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகிறேன் கண்ணே. மாபாவியர் வாழும்
மதுரைக்கு போகிறேன் கண்ணே, மாபாவியர் மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகிறேன் கண்ணே கண்ணே. பாடுறான். கொதிச்சு எழுந்துட்டாங்களாம் நிறுத்து நாடகத்தை. எங்க ஊருக்கு வந்து எங்களை பார்த்து மாபாவியர் வாழும் மதுரைன்னு எப்படி சொல்லலாம்? நாடகத்தை எழுதின சங்கரதாஸ் சுவாமியை கூப்பிடு, வந்து மேடையில இப்படி எழுதுனதுக்காக மன்னிப்பு கேட்டு விழுந்து கும்பிடணும். கூப்பிடு, நிறுத்து நாடகத்தைன்ட்டாங்க மதுரை தமிழ்ச்சங்க புலவர்கள். ஒப்பனை அறையிலிருந்த தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியருக்கு தகவல் போகிறது. பதறி அடிச்சுட்டு சுவாமிகள் மேடைக்கு வர்ற, எல்லாம் கொதிச்சு எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஒரே காட்சி மூச்சுன்னு சத்தம். மேலே வந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கையெடுத்து கும்பிட்டு, முதல்ல எல்லாரும் உட்காருங்க, என்னையா பிரச்சனை? எப்படியா நீ எழுதலாம்? மாபாவியர் வாழும் மதுரைன்னு எப்படி நீ எழுதலாம்? மதுரையை கேவலப்படுத்தி எழுதலாமா? சங்கரதாஸ் சுவாமிகள் கூப்பிய கையை விடாம சொன்னாராம், அமருங்கள் புலவர்களே, மாபாவியர் வாழும் மதுரை என்றால் மகா பாவங்களை செய்த பாவிகள் வாழும் மதுரைன்னு அர்த்தம் கிடையாது. மா பா வி, மலைமகள், அலைமகள், கலைமகள், மலைமகளும் கலைமகளும் அலைமகளும் என்ற இந்த முப்பெரும் தேவியர், பார்வதி தேவி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி. மா பா வி, இந்த மூன்று பேரும் தேவியர்களும் வாழக்கூடிய உன்னதமான மதுரை என்றல்லவா நான் எழுதினேன். மா பா வியர் வாழும் மதுரை, முப்பெரும் தேவியர் வாழும் மதுரை என்றல்லவா நான் எழுதினேன் என்றாராம் சங்கரதாஸ் சுவாமிகள். சுவாமிகள் என்ன கருத்தில் எழுதினாரோ தெரியாது, ஆனால் சமத்காரமாக தமிழிலே சங்கரதாஸ் சுவாமிகள் விளையாடி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தமிழ்ச்சங்க புலவர்கள் கரவொலி எழுப்பி சங்கரதாஸ் சுவாமிகளை பாராட்டி அமர்ந்தார்கள் என்பது வரலாறு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி தமிழினுடைய நுட்பத்தை கொண்டு போய் சேர்த்தவன் சங்கரதாஸ் சுவாமி. இது மட்டும் இல்லை, அது மாதிரி நான் நண்பர்களே, திரு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி மட்டுமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவருடைய நாடக சிறப்பை என்னால் பேச முடியும். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகத்தை எழுத்து எண்ணி கற்ற ஒரு நாடக மாணவன் என்கிற முறையில் சொல்ல முடியும். அவ்வளவு அரும் பெரும் நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமி. நான் பல இடங்களில் சொல்றது உண்டு, ஷேக்ஸ்பியருக்கு இணையாக, ஏன் ஷேக்ஸ்பியரையே ஒருபடி விஞ்சி நிற்பவர் எங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் என்று நான் சொல்வது உண்டு. நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் நான் சொல்றது உண்டு. நண்பர்களே, ஷேக்ஸ்பியருடைய அஸ் யூ லைக் இட், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ரிச்சர்ட் III, ரோமியோ ஜூலியட், ஆகச்சிறந்த இலக்கியங்கள், நாடக இலக்கியங்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் எடுத்து ஒரு தட்டில வச்சு தராசிலே வைத்து இந்த பக்கம் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்களை வைத்து அளந்தால், ஆராய்ந்தால், சீர்தூக்கி பார்த்தால் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய மேன்மை நமக்கு புரியும். அவ்வளவு அற்புதமான இலக்கியங்கள். இன்னைக்கு ஒரு 18 நாடகங்கள் தான் கிடைக்கின்றன, மற்றெல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனால் அரும்பெரும் செல்வங்கள், தமிழை கொண்டு போய் சாதாரண மக்களிடம் சேர்த்தவர்கள். திருக்கூத்துல அந்த பார்வையாளர்களுக்கு நல்ல தமிழை கொண்டு போய் சேர்த்தவர்கள். திருவிடமெனும் தரு வனமதை ஒரு கணமது கரு இடச் செய்த பொறு வினை ஒரு பெரு வினை என நிறுவனை உண நெறி முறையினை சிந்தை மகிழ்ந்திடச் செப்பிடுவேன் ஊரை. புரியுதா? திருவிடமெனும் தரு வனமதை ஒரு கணமது கரு இடச் செய்த பொறு வினை ஒரு பெரு வினை என நிறுவனை உண நெறி முறையினை சிந்தை மகிழ்ந்திடச் செப்பிடுவேன் ஊரை. தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. சாதாரண வயல்காடுகளில் வயல் வேலை பார்த்துட்டு, கூலி வேலை பார்த்துட்டு வந்து ஆஞ்சு ஓஞ்சு உட்கார்ந்து தூக்கம் கண்ணை சுற்றுகிற அந்த கண்களோடு இந்த தமிழைத்தான் தமிழர்கள் கேட்டிருக்கிறார்கள். தமிழர்கள்ட்ட இன்னும் கொஞ்ச நெஞ்ச சொரணை இருக்கிறது என்றால், கொஞ்ச நெஞ்ச நெஞ்சில் ஈரம் இருக்கிறது என்றால், இந்த கலைகள் விதைத்த இந்த விதைகள் தான். அச்சந்திர மயான காண்டம் நாடகம்
அப்படியே என்ன தமிழ்ங்கிறீங்க? 12 மணிக்கு பிணம் சுடுகோலை ஏந்தி நின்று அர்ச்சந்திரன் பாடுவான், தன்னை பற்றி பாடுவான். எப்பிறப்பில் எப்பிறப்பில் என்ன தீவினை செய்தேனோ, இப்பிறப்பில் சுடலை காக்க சிவமே, துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தந்தே, கைப்பொருள் தனை பிரிந்து காதலி மகனை விற்றேன் நான். இந்த வையகம் எல்லாம் காத்த நான், இந்த வையகம் எல்லாம் காத்த நான், காசி மயானம் காக்க போகின்றேன் சிவமே சிவமே. கோசிக மகாமுனிவர் கொடுமையினால் சிவமே, கோசிக மகாமுனிவர் கொடுமையினால் சிவமே, கோசல நாடிழந்தே. கோசிக மகாமுனிவர் கொடுமையினால் சிவமே, கோசிக மகாமுனிவர் கொடுமையினால் சிவமே, கோசல நாடிழந்தேன் குடிகளையும் பிரிந்தே என்று அவன் பாடுவான். துயதோர் முனிவருக்கு தொல்புதி அரசு தந்தேன், பொய்யது உரைக்க அஞ்சி புவிதனில் அடிமையானேன், கைப்பொருள் தனை பிரிந்து காதலி மகனை வெற்றேன், இந்த வையகம் எல்லாம் காத்த நான், காசி மயானம் காக்க போகின்றேன் சிவமே. விருத்தம். இதெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாடக கலைஞர்கள். இன்னைக்கும் நல்ல தமிழ் கேட்க வேண்டுமா, நல்ல கருத்துக்கள் கேட்க வேண்டுமா, நல்ல உணர்ச்சிகளை பெற வேண்டுமா, நாடகங்களை பாருங்கள். டிவியில போடுற சீரியலை சொல்லல நான். டிவியில போடுற சீரியலை பல பேர் நாடகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அடிப்படையில் அது தவறு, அது நாடகம் இல்லை. நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நாடகம் என்பது பார்வையாளர்களுக்கு முன்னால நேரடியாக நடத்தப்படுவது. நான் உட்கார்ந்து பார்க்கணும், அதான் நாடகம். அது குறுந்தொடர், நெடுந்தொடர் எதுல வர்றது, டிவியில வருது. அது நாடகம் கிடையாது. தமிழ்நாடு அதை நாடகம் நினைச்சிட்டு இருக்கு, அதை நாடகம் சொல்லிட்டு இருக்கு. இல்லை, நாடகம் என்பது நேரடியாக நடத்தப்படுவது. இன்னைக்கும் கோவில் திருவிழாக்கள்ல அங்கே நடக்கிறது. அதனுடைய தன்மை மாறி போயிருக்கிறது என்பது வேறு விஷயம். எங்களை போன்றவர்கள் நவீன நாடகங்களை செய்கிறோம். எனவே நாடகங்களை இன்னைக்கும் அங்காங்கே அரிதாக நடக்கக்கூடிய நாடகங்களை போய் பாருங்க. நாடகத்தை நிகழ்த்துங்கள், நாடக பயிற்சிகளை பெறுங்கள், நாடகத்தை கொண்டாடுங்கள். நான் தொடக்கத்திலே சொன்னதை போல நாங்க இன்னைக்கு தான் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, நாடகத்தை ஒரு ஆளுமை திறனுக்கான கருவியாக பயன்படுத்தலாம். நாடகத்தை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல பேச்சு வன்மை வரும், உச்சரிப்பு திறன் வரும், குரல் வளம் வரும், நல்ல வால்யூம், டெம்போ, டிக்ஷன், மாடுலேஷன், எக்ஸ்பிரஷன்ஸ், இமேஜினேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், அடாப்டேஷன் என்று பல விஷயங்கள் நாடகத்தை கற்றுக்கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம், இந்த திறனெல்லாம் உடைய ஒருவர் தான் மிகச்சிறந்த ஆளுமையாக பரிமாணம் கொள்ள முடியும். எனவே நாடகத்தின் வழியாக ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாக்குவதற்கான பயிற்சிகள் நாடகத்தில் இருக்கு. எனவே நாடகத்தை படியுங்கள். நாடகத்தை படியுங்கள் என்பது புத்தகத்தில் மட்டும் இல்ல, அதுவும் செய்யுங்க. நாடகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வயது வித்தியாசம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல் நாடகத்திலே நடியுங்கள். பள்ளிகளில், கல்லூரிகளில் ஆசிரியர்களோடும் மாணவர்களோடும் ஒரு பெரிய அந்த ஹயரார்கி என்று சொல்லப்படக்கூடிய அதிகார வரம்பை தகர்த்து எறிந்து ஆண்களும் பெண்களுமாக களத்திலே நின்று நடியுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு கலை மனம் உங்களுக்கு வாய்ப்பு பெறுமானால் உண்மையிலேயே தமிழ் சமூகம் உன்னதமான சமூகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா அருகி கொண்டிருக்கிறது. இது இன்னும் சினிமா விட்டு சேர்த்துட்டு இருக்கோம். நிகழ்த்து கலைஞர்கள் பின்னால போயிட்டு இருக்காங்க. தமிழர்களை நிகழ்த்து கலைஞர்களுக்கு, நாடகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்துகிற போது, பள்ளி சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள் என்று எல்லோரையும் நாடகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்துகிற போது
அவர்கள் ஒரு உன்னதமான மனிதர்களாக உருவாவார்கள் என்பதாக சொல்லி, நற்றமிழை வளர்த்ததில் நாடகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. நற்றமிழ் வளர்ந்ததைப் போலவே நாடகமும் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நற்றமிழ் தேய்ந்திருக்கிறது என்றால் நாடகமும் தேய்ந்திருக்கிறது. எனவே இயலையும் இசையையும் நாடகத்தையும் வளர்ப்பதுதான் தமிழை வளர்ப்பதாகும். எனவே நிச்சயமாக நாடகத்தை நம்முடைய ஆயுதமாக ஏந்துவோம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பினை தந்த கல்லூரிக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேற ஏதாவது வினாக்கள் இருக்குமானால் தொடர்ந்து உரையாடலாம். நான் பெரிய வரலாற்றை ஆங்காங்கே தொட்டி சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய உரை குறித்து தங்களுடைய கருத்துக்கள் அல்லது ஏதாவது ஐயங்கள் இருப்பின் கலந்துரையாடுவதற்கான நேரமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பெயர் அழகுவேல். நான் மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியில படிக்கிறேன். மகிழ்ச்சிங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க இப்போ சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னீங்களே, அப்போ நீங்க அந்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் ஐயா இந்த நாடகத்தை பார்த்தாங்களா? இல்ல, ஆனால் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த புலவர்கள் பார்த்ததாக ஒரு குறிப்பு இருக்கு. அப்ப பாண்டித்துரை தமிழ்ச்சங்கத்தை இல்ல, பாண்டித்துரை தேவர் அவர்கள் பார்த்ததாக இல்ல. ஒரே நிமிஷம். பாண்டித்துரை தேவர் அவர்கள் பார்த்ததாக இல்லை, 4ஆம் தமிழ்ச்சங்க புலவர்கள் பார்த்ததாகத்தான் குறிப்பிருக்கு. நான் என்னுடைய பேச்சில் அதைத்தான் குறிப்பிட்டேன். சரிங்க, நன்றிங்க. உங்களுடைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. என் நாடகத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. வணக்கம். கட்டளை கைலாசம் பேராசிரியர் பேசுறேன். வணக்கம் ஐயா. யாருங்க? கட்டளை கைலாசம் தமிழ்துறை பேராசிரியர். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி, நீங்க எல்லாம் இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அமெரிக்கால இருந்து பேசுறேன். உங்களுடைய தொடர் ரொம்ப அருமையா இருந்தது, வாழ்த்துக்கள். அது வரலாறு ரொம்ப அருமையா சொல்லி, ஆனா பிற்காலத்துல உள்ளதை அப்படியே நிறுத்திக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அண்மை கால நாடகங்கள், ஐரோப்பிய வருகைக்கு அப்புறம் நாடகத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், ரொம்ப உரை அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. விரைவில் சந்திப்ப நான் வரும்பொழுது உங்களை நிச்சயமாங்க. ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் இதற்கு பிறகு நம்ம திராவிட இயக்க நாடகங்களை தனியா பேசணும், அதே போல நவீன நாடகங்களை தனியா பேசணும். இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள், பெண்ணிய நாடகங்கள், தலித்திய நாடகங்கள் என்று பல்வேறு கருத்து நிலைகள் இருக்கக்கூடிய நாடகங்களை மிக விரிவாக பேசணும். எனக்கு நான் அந்த பகுதிகளை ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல நான் தொடர்ல வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை உரையாடலாம். அதான் ஐரோப்பியர் வருகையால் நம்ம நாடகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. விரோவாமிவர் சொல்றாரு, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் உங்களை மாதிரி ஆட்கள் சொன்னாதான் நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்த்து. நிச்சயமாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்கள் சொன்னதை போல ஐரோப்பியர்களினுடைய வருகை நிறைய தாக்கத்தை நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியதை போலவே நாடகத்திலும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஐரோப்பிய நாடகங்கள், சொல்லப்போனா ஷேக்ஸ்பியருடைய சில நாடகங்களை தழுவியே நாடகங்களை படைத்து இருக்கிறார். இது வெறும் நாடக கருத்தை எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, நாடக மேடையில, இசையமைப்புல என்று பல்வேறு தாக்கங்கள் வந்திருக்கின்றன. தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் கூட அவருடைய இசை நாடகங்களை இங்கிலீஷ் நோட் என்று தேவாலயங்களில் வாசிக்கப்படக்கூடிய பியானோ இந்த இசையை உள்வாங்கி கொண்டு பாடல்களை எல்லாம் படைச்சிருக்கிறார், இசையினை அமைத்திருக்கிறார். அதே போல நாடக வெளிப்பாட்டில், நாடகம் எழுது முறைமையில் அங்கமாக பிரித்து கொள்வதில் என்று ஐரோப்பியர்களுடைய தாக்கம், மிக அளப்பெரிய தாக்கம் தமிழ் நாடகத்திற்கு இருக்கிறது. நம்முடைய அந்த மரபை உள்வாங்கி கொண்டு நம்முடைய மண் சார்ந்த மரபார்ந்த நாடக வடிவங்களையும் அதனோடு உறவாட விட்டு ஒரு புதிய வடிவங்களை உருவாக்கிய தன்மையும் இருக்கிறது. சொல்ல போனால் பாடல்களை குறைத்து கொண்டு வசனங்களை காட்சி அமைப்பிற்கு முக்கியத்துவம் தந்தது, இதெல்லாம் நம்முடைய ஐரோப்பியர்களுடைய தாக்கத்தினால் உருவானது என்று பல அம்சங்களை நாம் குறிப்பிடலாம். அது உருவ ரீதியாகவும் உள்ளடக்க ரீதியாகவும்
பல்வேறு பண்பு மாற்றங்களை தமிழ் நாடகம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சுட்டிக்காட்டிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வேறு ஏதாவது வினாக்கள்? பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்கள் அல்லது வினாக்களை பதிவிடலாம். வருதா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் மோகன்ராஜ், நந்தா கல்லூரி தாங்கய்யா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய நாடகங்கள் சமுதாயத்தை சீரழிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஐயா. இதற்கு என்ன தீர்வாக சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல முடியுமாங்க? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அதாவது தொலைக்காட்சி என்பது மிக அற்புதமான ஊடகம். அந்த ஊடகத்தின் வழியாக ஆகச் சிறந்த விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய சீரியல், இந்த தொடர், குறுந்தொடர்கள், நெடுந்தொடர்கள் என்பது ஒரு அபத்த குவியலாக இருக்கிறது அப்படிங்கிறது வருந்தத்தக்க விஷயம். ஆனால் உண்மையிலே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும். சொல்லப்போனா இந்த கோவிட்-19 காலத்துல தொலைக்காட்சி மிகச்சிறந்த ஊடகமாக நமக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறது. பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு, அதை ஒரு கல்விக்காக பயன்படுத்த முடியும். அது ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக பயன்படுத்த முடியும். அந்த தொலைக்காட்சிங்கிற மீடியத்துக்கு தகுந்த மாதிரியான வடிவங்கள்ல பரிசோதனையாக உருவாக்கப்படணும். இங்க என்ன இருக்குன்னா, சினிமாவினுடைய தொங்கு சதையாக இருக்கிறது. சினிமாவை திருப்பி 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 போடுற ஒரு இடமாக டிவி என்பது இன்னைக்கு இருக்கிறது. எனவே இந்த நெடுந்தொடர்கள் என்பதுல நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும், ரொம்ப அழகா கொண்டு வர முடியும். கலைஞர் கருணாநிதியினுடைய பொன்னர் சங்கர் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில தொடர்கள் அதெல்லாம் கொண்டு வரலாம், அற்புதமான விஷயங்களை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு இல்லை அப்படிங்கிறது நம்முடைய வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இதற்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த ஊடகத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய கலைஞர்கள் அதுல இறங்கணும். இன்னொன்னு, இது எல்லாமே இப்போ பெரும் பெரும் கார்பரேட் கம்பெனிகளினுடைய கைப்பிடியில இருக்கு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு செய்தி ஆசிரியராக, கருத்தாளராக இருக்கக்கூடியவர்களோட பந்தாடப்படுகிறார்கள். ஒரு கருத்து உரிமை என்பது இன்றைக்கு தொலைக்காட்சி நிறுவனங்களில் இல்லாத தன்மை அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இதுல நிறுவனங்களும் முன்வர வேண்டும், அரசும் இதை கண்காணிக்க வேண்டும். பார்வையாளர்களும் இப்போ மோசமாக இருந்தால் பார்க்க மாட்டோம் என்பதை புறக்கணிக்கணும். நம்முடைய அந்த ஆஸ்தட்டிக் சென்ஸ், அழகியல் உணர்வு, நம்முடைய ரசனையே கெட்டு போயிருக்கேன். எதற்கு சிரிக்க கூடாதோ அதற்கு சிரித்துக் கொண்டிருக்கிறோம், எதற்கு கைதட்டக்கூடாதோ அதுக்கு கைதட்டிக்கிட்டு இருக்கோம், எதை கேள்வி கேட்க வேண்டுமோ அதுக்கு மௌனமாக இருக்கிறோம், எதற்கு கோபப்பட வேண்டுமோ அதற்கு வாயை பத்தி கொண்டிருக்கிறோம் என்று ரசனையே மாறி போயிருக்கிறது நமக்கு. அப்ப இது ஒரு சாதாரணமான பணி அல்ல. இதை மீட்டெடுத்தால்தான் நம்ம அதை அடைய முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுகிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சினிமா அவசியம் தேவை, அற்புதமான ஊடகம் அது. சினிமா எப்படி எடுக்கணும், எப்படிப்பட்ட சினிமாக்கள் வரணுங்கிறது ஈரானிய சினிமாவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஜித் மஜிதியை போன்ற அற்புதமான இயக்குனர்கள், அந்த படங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்துல நாங்க எங்க மாணவர்களுக்கெல்லாம் போட்டு காட்டது உண்டு. The Color of Paradise, Children of Heaven உள்ளிட்ட பல படங்கள். அதே போல இங்க இந்தியாவிலையும் பல மேதைகள், சினிமா மேதைகள் இருக்கிறாங்க. தமிழ்ல சினிமா, நல்ல சினிமாக்கள் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குது. பேசாத பொருளை பேச துணிகிறார்கள் இயக்குனர்கள். நல்ல மாற்றங்கள் வந்திருக்கிறது. இது ஆரோக்கியமான மாற்றங்கள் வரணும். நாவல்கள், நல்ல இலக்கிய படைப்புகள் சினிமாவாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நாவல்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் மாற்றங்கள் வரணும், தொலைக்காட்சியில் வரணும். அதே போல நாடகமும் அப்படியே ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டேன். பார்வையாளர்கள் ரசிக்கிறார்கள் என்பதற்காக படு மோசமான விஷயங்கள், படு கேவலமான விஷயங்கள் நாடகத்துறைக்குள்ளும் வந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல மாட்டேன். நான் அப்படிப்பட்ட கலைஞர்களோடு 20 ஆண்டுகளாக உறவாடுகிறவன் என்கிற முறையில நான் அதை சுய விமர்சனமாக, எங்கள் மீதான, எங்களுடைய சொந்தங்களின் மீதான விமர்சனமாக நான் அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இருக்குது. ஆனால் அவையெல்லாம் பார்வையாளர்கள் எதை வரவேற்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. எனவே தவறு என்றால் கண்டிக்கவும், சரி என்றால் தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடவும் பார்வையாளர்கள் செய்தால்
ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தானாகவே வரும். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி தம்பி. வணக்கம் பார்த்திபராஜா, நான் கருப்பையா பேசுறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கேன். ஆமா, எனக்கு ஒரே ஒரு தகவல் மாத்திரம். இந்த மிகை நடிப்பு, யதார்த்த நடிப்பு, இது கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா திரைப்படத்துல, நாடகத்துல இந்த திரைப்படத்துக்கு போகும்போது இவங்க வந்து மிகை நடிப்பு நடிக்கிறாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றிங்கண்ணா. ரியலிஸ்டிக் ஸ்டைலைசேஷன், எக்ஸாசரேஷன் என்று அதை சொல்லுகிறோம். இயல்பான நடிப்பு, மிகை நடிப்பு என்று. ஆனால் இது வந்து நாடகத்துல கொஞ்சம் மிகை என்பது தேவைப்படுகிறது. ஏன்னா நான் வந்து என்னுடைய மனைவி கிட்ட ஒரு ரகசியம் பேசுறேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்காத மாதிரி காதை கடிக்கிறேன். நான் வந்து அந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன், அது பிள்ளைங்க தெரியாம எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்றேன். இது நாடகத்துல நான் வைக்கணும்னு வச்சுங்க, பிள்ளைங்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, ஏய் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம பத்திரமா எடுத்து வச்சிரு. இது நான் என்னுடைய மனைவி கிட்ட ரகசியம் பேசுறேன். ஆனா என்னுடைய குரல் வந்து பார்வையாளனுக்கு கேட்கணும். அப்ப கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கும். இன்னொன்னு, அப்படி குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க காதுல விழாதுன்னு அர்த்தம். அவங்க காதுல விழாது, என்னப்பா அப்படிமா, ஒண்ணும் இல்லடா கண்ணு அப்படின்னு நான் சொல்லணும். இப்படிதான் நாடகத்துல பண்ண முடியும். எனவே நாடகம் என்பதே கொஞ்சம் மிகைதான். நம்ம பேசும்போது, நாடகத்துல பேசும்போது கொஞ்சம் இயல்புல இருந்து கொஞ்சம் குரலை உயர்த்தி தான் பேசணும். இந்த தன்மையை உள்வாங்கி கொண்டுதான் சினிமாவுக்கு போகிறார்கள் தொடக்க கால தமிழ் சினிமாவில். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களை மிகை நடிப்பு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்பதை நான் இப்படி கேட்காம வேற எப்படிப்பா கேட்கறது? தங்கச்சி பாசத்தை நான் காட்டும் போது அப்படியே நடிப்பு என்பதே மிகைதான் அப்படிங்கிறாரு சிவாஜி. அப்போ சினிமாவில் இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் நீங்க பாருங்களேன், க்ளோஸ் அப் இருக்கு, க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாங்க. அதற்கு வந்து நீங்க டப்பிங் போய்க்க முடியும். நீங்க பேசாத பல விஷயங்களை காட்சி ரூபமாக, இசையில் என்று பல விஷயங்களை ஃபில்லப் பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட வசதிகள் இருக்கிற போது இன்றைக்கு யதார்த்தமாக அப்போ கொஞ்சம் மிகைப்படுத்துவது என்பது நாடகத்தில் இருக்கிறது. அது கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்றது, மிகைப்படுத்துவது. அது குரலில், பாவனைகளில், உடல் அசைவுகளில். நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் நடிக்க போனேன். கூப்பிட்டு இருந்தாரு. இப்போ சென்னையில் PhD பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டிவி சீரியல், ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருந்தார். நான் இன்னைக்கு நீங்க டிவியில பார்க்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள், அவங்களோட ஒரு காட்சி எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் நாடகத்திலிருந்து போனேன் இல்லையா, நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு காலேஜினுடைய எலக்ட்ரீஷியன். நான் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெரிந்தவன். நான் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் தெரியும். அதில் ஒரு அம்மாவை பிடிச்சி ஒரு வாங்குற மாதிரி ஒரு காட்சி. அப்போ நான் பேசும்போது என்ன பண்ணேன்னா, கையை காலை ஆட்டி, உடம்பு ஆட்டி பேசுறேன். அப்போ கேமராமேன் சொன்னார், டைரக்டர் சொன்னார், பார்த்திபராஜா உங்களுக்கு வச்சிருக்க ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சிருக்கோம், உங்களுக்கு தான் ஃப்ரேம் இருக்கு, நீங்க ஃப்ரேமை விட்டு வெளியில போறீங்கன்னார். நான் அந்த நடிகர்கள் என்ன பண்றாங்க, இங்க இருக்கா ஃப்ரேமு, இங்க இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு இது மட்டும் நடிக்குது. எனக்கு என்ன இது மட்டும் எப்படி நடிக்கும், பயங்கர கஷ்டம். நாடக நடிகர்களுக்கு வந்து அப்படி வந்த பொத்துக்கிட்டு வரும். அப்புறம் நான் அந்த ஊடகத்தை புரிந்து கொண்டு ஒரு விதமா சமாளிச்சேன்னு வச்சுங்களேன். இன்றைக்கு நான் தொலைக்காட்சியில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளிக்கிறேன், சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளிக்கிறேன். அப்படி பயிற்சி அளிக்கும் போது இந்த தன்மையை வந்து நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் கொஞ்சம் மிகை என்பது இயல்புல இல்லாம இன்னொன்னுதான் மிகை. இதுல நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மிகைதான் என்கிற போது, இன்னைக்கு சினிமா என்கிற ஊடகத்துல இவ்வளவு மிகை தேவையில்லை என்பதாக அது முன்வைக்கப்படுகிறது. இதை நடிப்பு பயிற்சியின் வழியாக நாம் இதை கண்டிப்பாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். மிகை நடிப்பு எங்கே தேவையோ அங்கே மிகை நடிப்பும், எங்கே மிகை நடிப்பு தேவையில்லையோ அங்கே மிகை நடிப்பு குறைவாக இல்லாமல் யதார்த்தமான நடிப்புக்கும்
நாம் போகலாம். நன்றிங்கண்ணா. என்ன தம்பி, நீங்க இப்ப ஒரு நாடக நடிகா இருந்துட்டு ஈரானிய சினிமா பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது சினிமா என்கிற ஊடகத்தை அவர்கள் மிகச் சரியாக கையாண்டிருக்கிறார்கள், அது உள்ளடக்க ரீதியாகவும் உருவ ரீதியாகவும். ஆனால் என்னுடைய மரபில் நான் நம்முடைய மரபுல நம்முடைய மரபு சார்ந்த சினிமாக்கள், மரபிலிருந்து எடுத்துக்கொண்ட சினிமாக்கள் இருக்கின்றன. அதனால நான் அதை குறை சொல்ல மாட்டேன். நம்முடைய சினிமாக்கள் பாடுகிற சினிமாவாக இருக்கு. நம்முடைய இதுல காதலனும் காதலியும் சந்தித்துக் கொண்டார்கள்னா உடனே டூயட்டுக்கு எங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்துல போய் டூயட் ஆடுற மாதிரி கற்பனை காட்சிகளாக இருக்கு. இது தமிழர்களுடைய இயல்பாக இருக்கிறது. ஒன்னு அப்படி ஒரு உணர்வை அப்படியே எங்கேயோ கொண்டு போய் டிராவல் பண்றது இல்ல, பறக்கிறது, இது இருக்கிறது. எனவே சினிமா என்கிற ஊடகத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டு அந்த ஊடகத்துக்கான தனித்தன்மையை புரிந்து கொண்டு எடுக்கப்பட வேண்டும் என்பது சரி. ஆனால் என்னுடைய மரபு ஆட்டமும் பாட்டமும் கலந்ததாக இருக்கிற போது, என்னுடைய மரபிலிருந்து வந்த சினிமாவில் இதுவும் இருக்கிறது என்கிற போது நான் அதை மிகவும் ரொம்ப பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். அப்படியான சில விஷயங்கள் தமிழில் அண்மையில் வர தொடங்கி இருக்கிறது என்பதையும் நான் பார்க்கிறேன். எனவே ஈரானிய சினிமாவை போல தமிழ் சினிமா இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு இல்லை. நான் அந்த இதை எப்படி ஒப்பிடுறேன்னு சொன்னா, அந்த வாழ்வியலை எப்படி சினிமாவுக்குள்ள கொண்டு வராங்க. வாழ்வியல், அழகியல் என்பது வேறு வேறாக இருக்கலாம். இன்னைக்கும் லண்டன் ஷேக்ஸ்பியரன் இதுல ஒரு டாம்பீகமாக உடையணிந்த ஸ்டைலாக ஆங்கிலத்தை ரிச்சர்ட் III மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ பேசுற அந்த குளோபல் தியேட்டர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அது அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே நாடகத்தில் ஒரு விதமாகவும், தெருக்கூத்தில் ஒரு விதமாகவும், நவீன நாடகத்தில் வேறு விதமாகவும், சினிமாவில் வேறு விதமாகவும் தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய பல்வேறு அழகியல் அம்சங்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையில சினிமா இப்படி இருக்கிறது என்கிற போது என்னுடைய சினிமாவும் அதை போல யதார்த்த வாழ்வியலை பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கம் தான் எனக்கு ஏற்படும். அல்ல தம்பி, நான் ஒரே ஒரு கேள்வி. இப்ப ஈரானிய சினிமா அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் இருக்கு இல்லையா, ஈரானியன் சினிமா, அது மாதிரியான ஒரு கதையை நம்ம மரபு சார்ந்த நாடகத்துல நம்ம அது மாதிரி போட முடியுமா, நாடகமா போட முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா? நன்றி அண்ணா. அதாவது நீங்க மரபு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நவீன கருத்துக்களை பரீட்சார்த்தமாக செய்து பார்த்திருக்கிறார்கள். உதாரணமா கேப்ரியல் மார்க்வேஸினுடைய ஒரு சிறுகதையை நீண்ட சிறகுடைய வயோதிகன் என்கிற ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்டிக் சிறுகதை, அந்த சிறுகதையை கலைமாமணி கண்ணப்ப தம்பிரான் அவர்கள் அவருடைய குழு நீண்ட சிறகுடைய வயோதிகன் என்கிற தலைப்பிலே ஒரு கூத்தாக பண்ணியிருக்கு. அது பல நாடுகளுக்கு போய் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள்ல போய் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நவீன சிறுகதை எங்களுடைய வடிவத்திலே எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பண்ண முடியும். நான் கூட இது மாதிரி பல முயற்சிகளை செய்திருக்கிறேன். ஒரு சிறுகதையை நாடகமாக ஆக்கியிருக்கேன். பிரபஞ்சனுடைய மரி என்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நான் நாடகமா பண்ணியிருக்கேன். நான் பாலமுருகனுடைய அவளை நீங்களும் அறிவீர்கள், நம்ம சோழகர் தொட்டி பாலமுருகனுடைய அவளை நீங்களும் அறிவீர்களை நாடகமாக பண்ணியிருக்கேன். முழு நீள நாடகமாக பண்ணியிருக்கேன். அவருடைய சிறுகதை நான் அதை எலாபரேட் பண்ணி பண்ணியிருக்கேன். திருவனந்தபுரம் தேசிய நாடக விழாவில் பங்கேற்றது அந்த நாடகம். அப்படி சில விஷயங்களை பண்றோம். அதாவது ஒரு வடிவம் நவீன விஷயங்களை கூட உள் இழுத்துக்கொள்ளும். தெருக்கூத்துல சொல்ல முடியும். இன்னைக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டை தெருக்கூத்துல சொல்றாங்க கலைஞர்கள். அப்ளைடு ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அது ஒரு வகையான வகைமை. அந்த அடிப்படையிலும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் சினிமா என்கிற ஊடகத்தினுடைய தனித்துவத்தை உள்வாங்கிக் கொண்ட படைப்புகள் வருமாயின் அது நன்று. இல்லையெனில் நம்முடைய மரபிலிருந்து தாலாட்டையும் ஒப்பாரியையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களையும் தாரை தப்பட்டை கொம்பூதி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய சினிமா அழகியல் ரீதியாக கொண்டு போகிறது என்றாலும் அது ஒன்றும் குறைவான விஷயம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தம்பி. நன்றி தம்பி. நன்றிங்கண்ணா. வணக்கம். வணக்கம் ஐயா. குமரகுருபரன் சென்னையிலிருந்து. மிக அருமையா அந்த சாரத்தை கொடுத்தீங்க. நிகழ்த்துக்கலை, இந்த கூத்துக்கலை, நாடகம் எல்லாம் நவீன நாடகம் வரை நீங்க சொன்னீங்க. இப்போ ஷேக்ஸ்பியரை தொட்டு காமித்ததுனால என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய உலகையே ஆண்ட அந்த பிரிட்டிஷ் நாடு
இப்போது இன்னும் இருக்கிற அவலம்னா, போன வருடம் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, குளோப் தியேட்டரை மூடுவதற்காக ஆதரவு இல்லாததால் மூடுவதற்காக இருந்தோம் அப்படி போன வருஷமே சொன்னாங்க. இப்ப கொரோனா காலத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவே ஏற்கனவே தீயினால அழிந்து நாசமானது, திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணாங்க. எலிசபெத்தன் டிராமாங்கிறத அந்த வடிவே அவங்களாலே முடியலங்கும் போது, அப்போ எப்படி உலகளாவிய அளவிலேயே இந்த நாடகத்தினுடைய ஒரு வீழ்ச்சி இருப்பது பற்றி தங்களுடைய கருத்து? நன்றிங்க ஐயா. நானும் அந்த அரங்கத்தை பார்த்திருக்கிறேன், லண்டன் போகும்போது பார்த்திருக்கிறேன். நீங்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாடகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 325 நாளும் நாடகம் இருக்கும். இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது COVID-19ங்கிறதுனால. மற்றபடி நான் லண்டனுக்கு போனது அப்படிங்கிறது, லண்டனில் நடந்த ஒரு நாடக விழாவில் நாடகம் போடுறதுக்காக தான் நான் லண்டனுக்கு அழைக்கப்பட்டேன். அங்க போய் நாடகத்தை நடத்தினேன். நான் ஒரு தனிநபர் நாடகத்தையும், திரைக்கலைஞர் நாசர் அவர்கள் ஒரு நாடகத்தையும் கொண்டு வந்து அங்க பண்ணோம், லண்டன்ல இது பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அது பிரிட்டிஷாக இருக்கட்டும், அல்லது ஜெர்மன், அல்லது பிரான்ஸு உள்ளிட்ட பல நாடுகள்ல நாடகத்திற்கு இன்றும் ஒரு நல்ல இடம் இருக்கிறது. அரசு அந்த கலைகளை புறக்கிறது, பாதுகாக்கிறது, உதவிகள் செய்கிறது. நாடகம் பார்ப்பதுங்கிறது ஒரு தனி அனுபவம் என்பதாக அவர்கள் இன்றும் நாடகம் பார்க்க வருகிறார்கள். நாடகத்திற்கான ஆதரவு குறைந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இடையில நீங்க இன்னைக்கும் ஹாரி பாட்டர் வந்து புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கும் புக் சேல்ஸ்ல வந்து உச்சத்துல இருக்கு. இன்னைக்கும் பிரிண்டிங் புக்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நிறைய வந்து யாருங்க இந்த காலத்துல எல்லாம் படிக்கிறா, எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல புத்தக வாசிப்பு என்பது இருக்கிறது. அப்ப ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கும் நாடகத்தை விட்டுறல, இசையை விட்டுறல. இசைக்கலைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. எந்தெந்த சமூகங்கள்ல, அது ஐரோப்பிய சமூகம், குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள்ல அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவிலும் கூட கல்கத்தாவில் நாடகம் இருக்கிறது, சினிமா இருக்கிறது, நாட்டுப்புற கலைகள் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் நாடகம் இருக்கிறது, சினிமா இருக்கிறது, நாட்டுப்புற கலைகள் இருக்கிறது. கேரளாவில் நாடகம் இருக்கிறது, சினிமா இருக்கிறது, நாட்டுப்புற கலைகள் இருக்கு. கதகளி, தெய்யம், கூடியாட்டம் இருக்கு. அடூர் கோபாலகிருஷ்ணனை போன்ற சினிமா மேதைகள் இருக்கிறார்கள். நாடகமும் இருக்கு. ஏராளமான நாடக கலைஞர்கள் இருக்காங்க. நாடக பள்ளிகள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல இருக்கு. இப்போ அழகப்பா பல்கலைக்கழகம் தியேட்டர் அண்ட் ஃபிலிம் ஸ்டடீஸ்னு ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க. இதை விட்டா பாண்டிச்சேரி வேறு மாநிலமாயிடுது. தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் நாடக படிப்பு வந்து இருக்கு. நாடகத்தை படிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு கேட்குறோம். ஆனால் கேரளாவில் அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த COVID-19 வந்த பிறகு கேரள அரசு நாடக கலைஞர்களுக்கு முதல்ல நிவாரணத்தை அறிவிக்கிறாங்க. முதல்ல அறிவிச்சது நாடக கலைஞர்களுக்கு தான். நல்லா என்னுடைய நாடகத்துக்கு லைட்டிங் பண்ண ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி, என்ன செய்றீங்க, ஏன்னா அவருக்கு நாடகத்துக்கு லைட்டிங், விளக்கு இயக்குபவர். என்னுடைய நாடகத்திற்கு அவர் மும்பை உள்ளிட்ட இடம், இந்த ஜனவரி 14 கூட மும்பையில் ஒரு நாடகம் பண்ண, அவர் தான் லைட் டிசைனராக வந்திருந்தார். ரொம்ப அற்புதமான டிசைனர். அவருக்கு இதுதான் தொழில். ஒன்றுமே வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது ஒரு 1000-2000 அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது அனுப்பவா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறீங்களான்னு கேட்டால், எங்களுடைய கவர்மெண்ட் வந்து எனக்கு முதல்ல அறிவிச்சிருக்கு, எனக்கு இப்போதைக்கு இருக்குது, நான் ஏதாவது தேவைன்னா சொல்கிறேன் பார்த்திப் ராஜானர். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படி ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் வந்து இன்னைக்கும் கதகளிக்கு வந்து முக்கியத்துவமான இடம் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் நாடகத்துக்கு வந்து வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. நான் கேரளாவில் நாடகம் போட போகும்போது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தமிழ் நாடகத்தை பார்க்க வர்றாங்க. தமிழ் நாடகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொழி எவ்வளவு புரியும் தெரியாது, ஆனால் பார்க்க வருவோன்னு வந்து அரங்கம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் டிக்கெட்டை விடுங்க, இலவசமா போட்டா கூட எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன வந்து சிக்கல். நான் சென்னையில எல்லாம் வந்து நாங்க பாக்குறோம் திரும்பி அதே பார்வையாளர்கள், அதே கண்கள் பொம்ல, அதே மாதிரி அலையன்ஸ் பிரான்ஸே மாதிரியான இடங்களுக்கு, இல்லது இன்னைக்கு ஸ்பேசஸ், அதே நாடகக்காரங்களோடு தொடர்புடையவர்கள் மட்டும் தான் வர்றவங்களா இருக்காங்க. உலகம் அளவுல மாறல, தமிழக அளவுல பெரிய அளவுல மாறி இருக்கு. இந்த மாற்றங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு கலைஞனாக என்னுடைய விருப்பமும் ஆசையும். நன்றி. சென்னையில பிரளயனுடைய அரை நண்பராக தான் நான் இருந்தேன். பிரளயனுடைய நாடகத்தில் நீங்க நடிச்சீங்க போன 2 ஆண்டுகளுக்கு முன்பு. மிக அருமையான, குறைந்த ஒரு சின்ன பாத்திரமா இருந்தா கூட நீங்க கம்பீரமா வந்து அந்த
எல்லா நன்றி. நடப்பு நிகழ்வுகளை இது பண்ணேன். வீதி நாடக கலைஞனா இருந்தேன் ஒரு 5 ஆண்டுகள். சென்னை கலைக்குழுவோட சேர்ந்து இயங்கினேன். உங்க பேருங்கய்யா? குமரகுருபரன். சென்னை கலைக்குழு அலெக்ஸ் பிரளயம்லாம் நாங்க ஒன்னாதான் தங்கி இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பிச்சுப்பிள்ளை தெரு 4 பிச்சுப்பிள்ளை தெரு 4. மகிழ்ச்சி. ஆமா, அது நாங்க பிரளயன ஒரு நேர்காணல் செய்து தொகுப்பாகவும் கொண்டு வந்தோம். மகிழ்ச்சி, அந்த அறையில இருந்தீங்க. மகிழ்ச்சி ஐயா. நான் அந்த நவீன நாடக கலைஞர்களை நிறைய வேற வேற உரைகள்ல பேசுறதுனால நான் இதுல தவிர்த்துட்டேன். உண்மையிலே ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரியான பிரளயன், மங்கை, பிரசன்னா ராமசாமி என்று ராமசாமி ஐயா, கூத்துப்பற்றை என்று பெரிய பங்களிப்பு இன்னைக்கும் நவீன நாடகத்துல உறங்காமல் அசைத்து கொண்டு இருக்கிறோம், அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றியா. நான் கொஞ்சம் தாமதமா வந்தனால நீங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னு நினைச்சேன். நன்றி நன்றி நன்றி. மிகவும் மகிழ்ச்சி. சார் ஐயா முடிச்சிடலாங்களா ஐயா? தொடங்கி நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. சரிங்கய்யா. ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் சங்க காலம் தொடங்கி சமகாலம் வரை நாடகத்தினுடைய போக்கை மிகச் செம்மையாக எடுத்துரைத்தார் சிறப்பு விருந்தினர் அவர்கள். நிகழ்வினுடைய நிறைவாக முறையான நன்றியுரையினை வழங்க எமது தமிழ் துறையினுடைய இளவல் முனைவர் பா. முருகேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கம். மரபு மாறாத நன்றி உரை. தமிழ்துறையின் தமிழலைகள் மன்றம் வழங்கும் 10வது தொடர் நிகழ்வாக இணையவழி கருத்தரங்கம் நற்றமிழும் நாடகமும் என்னும் தலைப்பில் இனிதே நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வு இனிதே நடைபெற அனுமதி அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்ற எம் கல்லூரி முதல்வர் மா. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. எங்களுடைய தமிழ்துறையின் செயல்பாடுகளில் தானும் ஒரு பேராசிரியராக கலந்து கொண்டு அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கக்கூடிய நிதி அலுவலர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நற்றமிழும் நாடகமும் என்னும் தலைப்பில் சிறப்பான உரை நிகழ்த்திய சிறப்பு விருந்தினர் முனைவர் கி. பார்த்திபராஜா அவர்கள் சேவையின் சின்னமாய், சிந்தனையின் சிகரமாய், அன்பின் வடிவாய், அறிவின் ஒளியாய் நாளும் பணியாற்றி வரும் தூய நெஞ்சை கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் அவர்கள் தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியங்கள், நீதி நூல்கள், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள் வாயிலாகவும் நாடக வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றிய நாடக பேராசிரியர்கள் வரை பழமையான தமிழ் இலக்கியங்களில் காணப்பெறும் நாடகத்தின் தன்மையால் தமிழ் மொழி எவ்வாறெல்லாம் சிறப்பு பெற்றுள்ளது என்பதை தம் முறையின் வாயிலாக அழகாக எடுத்துரைத்தார். அத்தகைய சிறப்புமிகு பேராசிரியர் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எம் தமிழ்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங் தமிழ்துறையை ஒரு குடும்பம் போல அரவணைத்து பாதுகாத்து போற்றி வரக்கூடிய எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் கோமதி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வரவேற்புரை நல்கிய எப்பொழுதும் நகைச்சுவை உணர்வு கொண்ட எம் துறை கவிஞர் மா. ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த எம் துறை பேராசிரியர், காட்சிக்கு எளியவர், பழகுவதற்கு இனிமையானவர் எம் துறை பேராசிரியர் மா. அனுராதா அவர்களுக்கும் நன்றி. எம் துறையில் இணையவழி தொடர்பான எந்த சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் தன்மை கொண்ட எம் துறை பேராசிரியர் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும் நன்றி. இணையவழி தொடர்பான நிகழ்வுகளை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு முழு ஆதரவையும் நல்கி வரும் எம் துறை பேராசிரியர் அன்பர்களான மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், பத்மபிரியா அம்மா அவர்களுக்கும், சத்திமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இது மட்டும் அல்லாமல் பிற துறை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், மொழி ஆர்வலர்கள் என அனைவருக்கும் இந்த இணையவழி கருத்தரங்கத்திற்கு கலந்து கொண்டமைக்கு எம் தமிழ்துறையின் சார்பாகவும் நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அருமையானதொரு நன்றியுரையை வழங்கிய முனைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு தமிழ் துறையினுடைய சார்பாக நன்றி. இன்றைய தின இணைய நிகழ்வு கருத்தரங்கமானது ஐயா சொல்லுங்க. நன்றி. நந்தா கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த வரவேற்புரையாற்றிய, அறிமுக உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக என்னை தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பெரும் முயற்சி எடுத்த பேராசிரியர் அனுராதா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பல கல்லூரிகள் சில சமயங்களில் கலந்துக்க முடியாமல் போயிருக்கு பணி நெருக்கடிகள்னால. சில கல்லூரிகள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம், நீங்க எங்களுக்கெல்லாம் தேதி தரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு ஒரு நல்ல சிறப்பான நிகழ்வினை ஏற்பாடு செய்த நந்தா கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. உங்களோட நீங்க பேசி இன்று இரவு யூடியூப்ல பார்க்கலாம்.